ஏற்கனவே பார்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை எதில் பார்த்துருக்கோம்? ஊழியம் வாழ்க்கை எந்த பாடத்தில் பார்த்தோம்? காஸ்பல், ஸ்னாப்டி காஸ்பலில் பார்த்தோம். ஒவ்வொரு காஸ்பல்லையும் நம்ம யோவான் தனியாக பார்த்தோம், மார்க்கு தனியாக பார்த்தோம், ஸ்னாப்டி காஸ்பல்லையும் பார்த்தோம். அதனால் சில இது வந்து ரிப்பிட்டேஷனாக இருக்கும், ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் இந்த பாடம் உங்களுக்கு. இதில் பேக்ரவுண்ட், அதாவது அறிமுகம் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் உள்ள புவியியல் அல்லது வரலாறு, அரசியல் அது நம்ம பேசுகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ இருக்கிற காலகட்டம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த காலகட்டம், பழைய ஏற்பாட்டு காலகட்டம் தான் நம்ம சேர்த்து பார்க்கும்போது ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். சில நேரத்தில் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். குறிப்பாக வந்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் புவியியல் அமைப்பு எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம், வரலாறு எப்படி இருந்துச்சு, அரசியல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். புவியியலை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் வெளியில் இருக்கும்போது பேசியிருந்தோம். ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும்போது நீ நடந்து தெரியும், உன்னுடைய நீ எந்த இடமெல்லாம் நடக்குது அதெல்லாம் உனக்கு சொந்தம், உன்னுடைய சந்ததிக்கு சொந்தம் அப்படின்றாரு. ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் எல்லையை வந்து மோசை காலகட்டத்தில் அந்த ஒரு குறிக்கிறார் நினைக்கிறேன். எந்த பழைய ஏற்பாட்டில் எந்த புத்தகத்தில் வருதுன்னு தெரியல. எல்லைகள் வந்து பழைய ஏற்பாட்டில் குறிக்கப்படுது. பாலஸ்தீனம், அதோடைய நம்ம இஸ்ரேல்னு சொன்னால் கூட அது உண்மையிலே அது பாலஸ்தீன நாடு தான். பாலஸ்தீன நாட்டில் உள்ள எல்லையை குறிக்கிறாரு. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கத்தில் வந்து யோர்தான் ஆறு. இது முதல்ல இருந்து இந்த எல்லையில் மாற்றம் இல்லை. அந்த ஆறு வந்து ஒரு பக்கம் எல்லை, கிழக்கு பகுதி எல்லை வந்து யோர்தான் ஆறு தான். அதில் வந்து அப்போதைக்கு மாற்றம் இல்லை, இப்போதைக்கு மாற்றம் இல்லை. பழைய ஏற்பாடு படித்தவங்களுக்கு சொல்லுங்கள், இந்த யோர்தான் ஆறை வச்சு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அந்த 12 கோத்திரத்தில் இதை எப்படி பிடிச்சாங்க? இந்த யோர்தான் ஆற்றுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் இதான் ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு யோர்தான் ஆறு அப்படின்ற மட்டும் ஒரு சிந்தை உங்களுக்குள்ள வரணும். 2.5 கோத்திரம் வந்து யோர்தான் ஆற்றுக்கு அந்த பக்கம் அப்படின்னா டுவர்ஸ் எகிப்து இல்லை, ஜோர்டான் யோர்தான் ஆறுக்கு அந்த பக்கம், யோர்தான் ஆறுக்கு அந்த பக்கம் அப்படின்னு. இப்போ எங்கேருந்து வராங்க? எகிப்துலேருந்து வராங்க, வனாந்தரத்தில் நடந்து வராங்க. எகிப்துலேருந்து வனாந்தரத்தில் நடந்து வராங்க. ஸோ வனாந்தரத்தில் வரும்போது எல்லை வந்து யோர்தான் தான் குடிக்கிறாரு. ஆனால் 2.5 கோத்திரம் வந்து எல்லைக்கு இந்த பக்கமே தங்கிறாங்க. அது இப்போதைக்கு என்ன இடம்னு எனக்கு சரியாக தெரியல. யாருக்காவது ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த 2.5 கோத்திரம் இப்போ தங்கியிருக்கிற, அதாவது 2.5 கோத்திரம் தங்கின இடம் யோர்தான் ஆற்றுக்கு இந்த பக்கம். இந்த யோர்தான் ஆறு வந்து புதிய ஏற்பாட்டில் வரும்போது எது முக்கியமாக நம்ம பார்க்குறோம்? ஞானஸ்நானம் எடுக்கிற ஆறு. இந்த ஆற்றுல தான் யார் ஊழியம் செய்கிறார்? இந்த ஆற்று பக்கத்தில் யோவான் ஸ்நானம் ஊழியம் செய்கிறாரு. யோவான் ஸ்நானம் ஞானஸ்நானம் கொடுத்த இடம் இதுதான். இவர் வந்து ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் ஞானஸ்நானம் கொடுப்பாரு, இந்த பக்கம் போய் கொடுப்பாரு. இது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. யோர்தான் ஆறு ரொம்ப முக்கியம் இந்த பகுதியில். 2.5 கோத்திரம் வந்து இந்த பக்கம் தங்கிடுது. இந்த பக்கம் அப்படிங்கும்போது வனாந்தரத்தின் பக்கம் அல்லது டுவர்ஸ் எகிப்துன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யோர்தானுக்கு அந்த பக்கம் அப்படிங்கும்போது மற்ற கோத்திரங்கள்லாம் போய் செட்டில் ஆகிறாங்க. யோசுவா போய் பிடிச்சி செட்டில் ஆகிறது தான் பார்க்கணும். ஓகே, இந்த 2.5 கோத்திரங்களுக்கும் என்னென்ன கோத்திரம்? அரை கோத்திரம் எப்படி? மனாசேல பாதி கோத்திரம் இந்த பக்கம் தங்கிறாங்க. இது வந்து மோசை காலத்திலேயே இந்த இடத்த பிடிச்சிடறாங்க. இந்த 2.5 கோத்திரன்றது வந்து இந்த பக்கம் யோசுவாக்கு அப்புறம் தான் யோர்தானை கடந்து போகிறாங்க. ஏன்னா யோசுவா மோசையோடைய மிராக்கிள் பார்க்கும்போது செங்கடலை கடந்து இந்த பக்கம் வர்றாங்க. இந்த யோர்தான் ஆறு தடையாக இருக்குது. யோர்தான் ஆறுக்கு இந்த பக்கம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்னு வச்சுக்கோங்களேன். யோர்தான் ஆறுமே பிரியுது. எங்கே பிரியுது? யோசுவா காலத்தில் யோர்தான் அங்கே மாதிரி அது இங்கேயும் நடக்குது. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து எப்படி மோசைக்கு வந்து செங்கடல் அற்புதமாக இருந்துச்சோ அதே மாதிரி யோசுவாவுக்கு வந்து யோர்தான் ஆறு பிரியுறது தான் அற்புதம். அதில் வந்து எப்படி பிரியுது ஞாபகம் இருக்குது? அந்த யோர்தான் ஆறை வந்து எப்படி கடந்து வருவாங்க? ஏன்னா பாலம்லாம் இல்லை. 12 கோத்திரத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அதில் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு ஒருத்தர் வருவார். அந்த முதல்ல வந்து கால் வச்ச உடனே அந்த ஆறு வந்து பின்னாடி அப்படியே தேங்கும், முன்னாடி உள்ளதெல்லாம் கீழே போகும். ஸோ அப்படி தான் அந்த அற்புதத்தின் மூலமாக தான் அவங்க இந்த பக்கம் வராங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ யோர்தான் ஆறு கடந்தோடனே அவங்களுக்கு எது தடையாக இருந்துச்சு? ஒன்றும் யோர்தான் தடையாக இருந்துச்சு இந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு. அடுத்த தடை செங்கடல் எதுவும் வந்துட்டாங்க. அது மோசையிலே தடை.
எரிகோ பட்டணம். அந்த எரிகோ பட்டணம் தான் ஃபஸ்ட்டு அந்த பார்டரில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எரிகோ பட்டணம்னா பட்டணத்தை சுற்றி பெரிய சுவர் இருக்குது. ஏன்னா அந்த சுவரை தாண்டி போக முடியாது. பார்த்து தாண்டி வந்துட்டாங்க. அடுத்த சுவரை தாண்டி போகிறதுக்கு வந்து ஒன்று என்ன சொல்லுவாங்க, அந்த பேர் அரணெல்லாம் அமைச்சு என்னது மண்மேடெல்லாம் இது பண்ணி மேலே ஏறுறதுக்கு ஒன்று பண்ணணும். இவங்கள்ட்ட அந்த இதெல்லாம் கிடையாது, ஆயுதங்கள்லாம் கிடையாது. அதனால ஆண்டவர் வந்து அற்புதத்தை பண்ணார். சும்மாலாம் பண்ணல அற்புதம்லாம். ஒன்று யோர்தானை கடற்கரைக்கு பாலம் கட்டுறதுக்கெல்லாம் அவனுக்கு இது கிடையாது, கேப்பபிலிட்டி கிடையாது. அந்த யோர்தான் அந்த எரிகோ பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு வந்து அந்த அரணை தாண்டி போகிறதுக்கு உங்கள்கிட்ட வந்து கெப்பாசிட்டி எதுவும் கிடையாது. மேலே கொத்தலை கட்டுறது போய் யுத்தம் பண்ணுறதுக்குலாம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் வந்து மிராக்கெலாம் வந்து அந்த உடைக்கிறார். அந்த எரிகோ கோட்டையை உடைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. முதல் இது அங்கே தான் பார்ப்போம். ஸோ இதுதான் அவங்க வந்து முதல்ல யுத்தம் பண்ணுறது. யுத்தம் வந்து ஆண்டவர் தான் இவங்களுக்காக பண்ணாருன்னு சொல்லி பார்க்கணும். கிழக்கு பகுதி தான் இந்த கிழக்கு பகுதியில் பார்க்குறோம். மேற்கு பகுதியில் வந்து மத்திய தரை கடல், பெரிய கடல் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் தான் பவுல் இவங்கெல்லாம் இங்கே ட்ராவல் பண்ணுறதெல்லாம் இங்கே மத்திய தரை கடலில் தான் பார்க்குறோம். ஸோ கிழக்கு மேற்கு எல்லை இது. ஸோ வடக்கு எல்லைன்னு பார்க்கும்போது லீபனோன், எர்மோன் இதெல்லாம் பழைய பேர். இப்போதையுடைய பேர் என்னன்னு தெரியல. என்ன ஹோம்ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியும். யாராவது பண்ணுறீங்களா? லீபனோன் வந்து இப்போதைக்கு எந்த நாடு? எர்மோன் நாடு பாருங்கள். ஏன்னா இது வந்து இதுதான் நம்ம பெரிய டிபேட்டாக ஓடிட்டுருக்குது. இப்போ வந்து டேன்னு சொல்லும்போது இவங்க வந்து மற்ற நாட்டை பிடிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து அகண்ட இஸ்ரேல் அவங்களுடைய எல்லை, அவங்களுடைய நோக்கம். தமிழ் இங்கே இந்தியாவில் வந்து அகண்ட பாரதன்ற மாதிரி இவங்க அகண்ட பாரதத்தில் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்லாம் உள்ள, ஆப்கானிஸ்தான் உள்ள, நேபாள் உள்ள. ஏன்னா இங்கெல்லாம் வந்து அந்த இந்து கடவுள்கள் அங்கே இருந்தாங்க, அங்கே பிறந்தாங்க, இங்கே பிறந்தாங்க, நிறைய இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு தான் வந்து அகண்ட பாரத் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இங்கே உள்ள இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்குது, நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நமக்கு என்ன புரியல அப்படின்னா, இப்போ மோசே காலத்தில் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தாரு இடத்த. அப்போவே பவுண்டரி எல்லாம் குறிச்சிருக்கிறாரு. ஆனால் பேர் வித்தியாசமாக இருக்கும், பழைய பேர் வித்தியாசமாக இருக்கும், இப்போ உள்ள நாடு பேர் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாம் தெரிஞ்சுன்னா இது ஒரு டீப் ஸ்டடி தான். இது வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பாலிட்டிக்ஸ் எல்லாம் சேர்ந்து போகும். அந்த ஸ்பிரிச்சுவல் எல்லாம் சேர்ந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க பிடிச்சா மற்றவங்களுக்கெல்லாம் போர் அடிக்கும். ஸோ அதனால் எல்லையை பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு கொடுக்கப்பட்ட எல்லை இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள எல்லை தான் இது. அந்த எல்லையை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். கிழக்கு மேற்கில் நமக்கு சந்தேகம் இல்லை. வடக்கு தெற்கு வந்து யூதேய மலைகள் இருக்குது. மலைகள் தான் எல்லையா, மலைக்கு அந்த பக்கம் எந்த நாடு, மலைக்கு இந்த பக்கம் எந்த நாடு அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் இப்போதைக்கு உள்ள ஜியாகிரபி படித்தா நல்லாயிருக்கும். ஸோ வடக்கு லீபனோன், ஏர்மோன்லாம் செழிப்பானது. ஏர்மோனில் வந்து நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகளில் வந்து பனி பெய்யும். ஸோ எப்படி ஹிமாச்சலில் வந்து இந்த ஸ்னோஃபால் இருக்குதோ அதே மாதிரி ஸ்னோஃபால் இருக்கிறது அந்த ஏர்மோன் மலைகள். இதெல்லாம் சங்கீதத்தில் எழுதுகிற பார்க்குறோம், தாவீது எழுதுகிறத நம்ம பார்க்குறோம். தெற்கே யூதேய மலைகள். இந்த யூதேய மலைகள் வந்து யூதேயானாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? எருசலேம் தேவாலயம் இருக்கிறது, அந்த கேபிட்டல் சிட்டி தான் ஞாபகம் வரணும். ஸோ யூதேயாவில் இருக்கிறத ஒரு நகரம் தான் எருசலேம். அங்கே வந்து குட்டி குட்டி மலைகளாக நிறைய மலைகள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு மலை தான் நமக்கு என்ன மலை, ஒலிவ மலை, மற்ற மலைகள் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுதான் நான்கு பகுதியில் உள்ள இது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ கலிலேய ஏரி, இந்த பகுதியில் வந்து கலிலேய ஏரி இருக்குது. அது வந்து கடல் நம்ம சொல்கிறோம், ஆக்சுவலாக அது கடல் கிடையாது. 13 மைல் நீளம், 8 மைல் அகலம், கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் நீளமாக இருக்கும். ஒரு 12-15 கிலோமீட்டர் வந்து அகலம். ஸோ இதில் தான் போட்டில் அந்த பக்கம் போகிறாங்க, இந்த பக்கம் போகிறாங்க. அது கலிலேய கடலுக்கு இயேசுடைய ஊழியங்கள் வந்து கலிலேய கடற்கரை டிரான்ஸ்லேஷனில் ஏரின்னு தான் போட்டிருக்காங்க. இது உள்ளடங்கியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பனிப்பெய்யும் எர்மோன் மலைகள் உள்ளடங்கியது. யோர்தான் பள்ளத்தாக்குன்னு என்ன புரியுது உங்களுக்கு? வேலினா இப்போது மலையிலேருந்து இறக்கம். நம்ம மேட்டுப்பாளையம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இந்த மலையிலேருந்து ஒரு இறக்கம், அந்த மலையிலேருந்து ஒரு இறக்கம். ஸோ அந்த மாதிரி பகுதிகள் நிறைந்து தான் இந்த ஏரியான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதான் ஒரு புவியியல் அமைப்பு. சிலருக்கு புவியியல் பிடிச்சிருக்கோம், ரொம்ப டீட்டெயிலாக பார்ப்பாங்க. ஆனால் ஓவராலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காரியம் அவ்வளோ தான். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் என்ன புவியியல் அமைப்பு? இந்த புவியியல் அமைப்புப்படி தான் இப்போ நாடு அவங்க கொடுத்துருக்கு. இதில் ஒரு 80% தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜோர்டான்
லெபனானோட அந்த யோர்தான் நதி கிழக்கு கடலில் கிடக்கிற பார்டரை கொடுத்து அந்த சைடு லெபனான் கொடுத்து இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கலிலேய கடலேருந்து நேராக போட்டு ஆனால் இந்த எகிப்துக்குள்ளே போய் இப்போ இருக்கிற இல்லை. ஆனால் எகிப்து அவங்க கொடுக்கல. அவங்க பிடிச்சாங்க அந்த 12 நாள் வாங்கல. ஆனால் திருப்பியும் அதே பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனால் வெஸ்ட் பேங்கை வந்து ஜோர்டான் கிட்ட வாங்கிட்டாங்க. அது எல்லையா கிட்டத்தட்ட இது ஒரு 80% தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லாம் இது கிடையாது. அது இதோட பெருசாக பெருசு. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள எல்லை இது. ஆனால் இப்போ பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவங்க வந்து முழுக்கவே இழந்துட்டாங்க இந்த நாட்டை. ஏன் இழந்தாங்க? எப்போ இழந்தாங்க? இந்த நாடு வந்து முழுக்க இழந்துட்டாங்க இயேசு மரிச்சதுக்கு அப்புறம். அது எப்போன்னு உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஆமாம், விக்கிராராதனைக்கு போயிட்டாங்க. சிரியா மற்றும் அது வந்து இப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து பாபிலோன் சிறையிருப்பு போகிறாங்க. அப்போ இழந்து திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்தவங்க தான் இயேசு காலத்தில் செட்டில்மெண்ட்டில் இருக்கிறாங்க. அது நிறைய பேருக்கு வந்து எபிரேய மொழியெல்லாம் மறந்தது ஏன் காரணம் அப்படின்னா, அவங்க வேறு நாடுகளுக்கு கைதிகளாக போயிட்டு திரும்ப வந்தவங்க. பாபிலோன் நாடுகளுக்கெல்லாம் கைதிகளாக போயிட்டு திரும்ப வந்ததுனால அவங்களுக்கு வந்து எபிரேய மொழியை மறந்துச்சு. இங்கே இருந்தவங்க பேர், அதாவது எல்லாரும் சிதறடிக்கப்பட்டாங்க. கொஞ்சம் பேர் மாத்திரம் இருந்தாங்க. அவங்க பேர் தான் மீதி ஆணியர்கள்னு சொல்லுவாங்க. அவங்க மீந்து இருக்கிறவங்க, அது என்ன சொல்ல அடிமரன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் அங்கே இருந்தாங்க. அவங்க தான் எபிரேய மொழி பேசிட்டு இருந்தாங்க. வெளியில் சிதறடிக்கப்பட்டு போனவங்க அங்கெல்லாம் பல தலைமுறை கழிச்சு தான் வராங்க. 70 வருஷம் கழிச்சு வராங்க. இப்போ 70 வருஷத்தில் வரும்போது 2 தலைமுறை ஆகிடும். அப்போ அவங்களுக்கு வந்து எபிரேய மொழியெலாம் தெரியல. அதனால தான் வந்து பழைய திரும்ப வர்றாங்க. இயேசு காலகட்டத்திலலாம் திரும்ப வந்து செட்டில் ஆகுறாங்க. ஆனவங்க தான் இருக்கிறாங்க, செட்டில் ஆனவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து எப்படி மொழி தெரியாது. அப்புறம் இயேசு அந்த மொழி மாற்றம் அடைஞ்சிச்சு. அரமைக்கு மொழி மாற்றமும் கொஞ்சம் இருக்குது. ஆனால் நிறைய அவங்க தாய்மொழியை மறந்துடவும் செய்கிறாங்க. நிறைய பேர் வந்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் எந்த மொழி பிரதானமாக இருந்துச்சு அதை நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி கிரீக் தான் அதிகமாக இருக்குது. கிரேக்க மொழி வந்து பொது மொழி ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்து எபிரேயக்காரங்க, ஆனால் எபிரேய மொழி தெரியல, கிரேக்க மொழி தெரியுது. ஏன் கிரேக்க மொழி தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதான் மார்க்கெட் லாங்குவேஜ். இப்போதைக்கு இங்கிலீஷ் எப்படி நமக்கு வந்து மார்க்கெட் லாங்குவேஜ்னால் பொருளாதாரத்துக்கு, வேலைக்கு, படிப்புக்கு இங்கிலீஷ் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் கிரேக்க மொழி தான் அந்த மாதிரி ஒரு டாமினேட் ஆகுது. அராமிக்ன்றது வந்து எபிரேய மொழியிலேருந்து மறுனது ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ் நாட்டுப்புற பாஷை. ஆமாம், பியூர் எபிரேய மொழி வந்து பழைய ஏற்பாட்டில் பேசினது தான். ஆனால் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் வந்துட்டு அந்த மொழி வந்து அந்தளவுக்கு பேசணுன்ற மாதிரி அந்த ஒரிஜினல். இப்போ எப்படி தமிழ்லேயே பார்த்தோம்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் வித்தியாசமாக இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழ் சீகன் பாலுக்கு எழுதின தமிழ் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் தமிழ். ஸோ இந்த மாதிரி மொழி மாற்றங்கள் வந்து பல காரணங்கள்லாம் நடக்குது. ஆமாம், அந்த மாதிரி தான் எபிரேய மொழி வந்து அரேமிக் மொழியாக வந்து ஒரு மாதிரி அந்த காலகட்டத்தில் இருக்குன்னு உருது மொழின்னு சொல்கிறாங்க. உருது வந்து மற்றவங்களோட மொழி, அதாவது முஸ்லீமோட மொழி இந்த மாதிரி பார்க்கலாம். அந்த பாரசீக மொழி, நிறைய மொழிகள் இருக்குது, நிறைய மிக்சிங் இருப்பாங்க. இப்போ இந்த இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு குரூப் வந்து இது பேசுகிறாங்க, எபிரேய மொழி பேசுகிறாங்க. இன்னொரு குரூப் வந்து மெஜாரிட்டி வந்து கிரேக்கம் பேசுகிறாங்க. இந்த ரோமர்கள் ஆட்சி பண்ணுறதுனால ரோமர்களுடைய மொழி எது? இத்தாலி. ஸோ இத்தாலி வந்து ரோமருடைய மொழி. ஆனால் ரொம்ப லத்தீன். இத்தாலி இப்போ தான் உருவாச்சு. ஆமாம், லத்தீன் தான் அவங்களுடைய மொழி. அந்த லத்தீன்றது வந்து ரோமருடைய மொழி. ஆனால் அவங்க அந்த மொழி ரொம்ப தாக்கம் ஏற்படுத்தலை. ஆனால் கிரேக்க மொழி வந்து தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இவங்க ரோமர்கள் வந்து நிறைய நாடுகளை பிடிச்சு ஆண்டா கூட அவங்க மொழி வந்து தாக்கத்தை ஏற்படுத்த காரணம் என்னவா இருக்கும்? ஆளுகை அவங்க கையில் இருக்குது. ஆனால் அந்த மொழி அவங்களுடைய ஆளுகை செஞ்சால் கூட அவங்க மொழி வந்து உலக நாடுகளில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தலை. சித்தரசனில் பயன்படுத்தி ஆனால் கிரேக்க மொழி தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, உலகம் முழுக்க பரவச்சு. இப்போ எப்படி இங்கிலீஷ் வந்து பரவுனதுக்கு காரணம் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள். இவங்க வந்து பிரிட்டிஷ்காரங்க. எப்போது ரோமர் வந்து ஒரு காலகட்டத்தில் நிறைய நாடுகளை பிடிச்சி ஆண்டாங்க. அவங்களுக்கு அடுத்து வந்தவங்க தான் இவங்க ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷர். பிரிட்டிஷர் மூலமாக தான் வந்து இங்கிலீஷ் வந்து ஃபேமஸ் ஆச்சு. லத்தீன் ஸ்கிரிப்ட் தானே இப்போ எல்லா மொழிகளும் பயன்படுத்துகிறாங்க. ஃப்ரெஞ்சு, ரோமன் ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கிரிப்ட் ஃபேமஸ் ஆன அளவுக்கு வந்து மொழி ஃபேமஸ் ஆகுது. லத்தீன் அந்த மொழி தான் மாற்றங்கள் பிரிஞ்சிருக்கு. இந்த ஜெர்மன் மொழி, ஃப்ரெஞ்சு மொழி. ஓகே,
நான் கேட்குற கேள்வி வந்து இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் 3 முக்கிய மொழின்னு சொல்லி பார்க்கலாம். யூதருடைய மொழி வந்து எரேபிய, அது என்ன சொல்கிறது, எபிரேய மொழி. அது வந்து குறுகி போச்சு. ஒரு சின்ன குரூப் தான் எபிரேய குரூப், யூதர்களுக்குள்ளே ஒரு சின்ன குரூப் தான் பேசுகிறாங்க. வெளியில் போயிட்டு வந்தவங்க மறந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து கிரேக்க மொழி பேசுகிறாங்க. வெளியில் போயிட்டு வந்த யூதர்கள் அவங்க வந்து கிரேக்க மொழி தான் பேசுகிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஆண்டவங்க வந்து ரோமர், அவங்களுடைய மொழி லத்தீன். நான் கேட்ட கேள்வி என்னென்னா, இப்போ வந்து கிரேக்க மொழி வளர்ச்சி அடைஞ்ச அளவுக்கு லத்தீன் மொழி வளர்ச்சி அடையலை அல்லது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலை உலக நாடுகளில். அது ஏன்? அதுக்கு உதாரணம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து எல்லாம் நிறைய நாடுகளை பிடிக்கும்போது, இப்போ நான் இப்போ ஆப்பிரிக்கா போகிறேன், அங்கே போனால் இங்கிலீஷ் அப்படி பேசுகிறாங்க நம்மளோட நாள். ஏன்னா ஆங்கிலேயர் அந்த நாட்டை பிடிச்சி ஆண்டவங்க, ஒரு 200 வருஷம் 300 வருஷம் ஆண்டவங்க. இவங்க அந்த மொழியை தாக்கத்தை ஏற்படுத்தினாங்க. ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அந்த தாக்கம் இருக்குது. அதே மாதிரி லத்தீன் மொழி, ரோமர்கள் வந்து அவங்களுடைய மொழி லத்தீனாக இருந்தால் கூட ஒரு ரிச்சர்ட் சொல்லவர் வந்து அந்த எழுத்து தாக்கம் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் போனீங்க அப்படின்னா அவங்க மொழி ட்ரைபல் லாங்குவேஜ் தான். எழுதும்போது ரோமன் ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. ரோமன் ஸ்கிரிப்ட் வேறு இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் தான். இங்கிலீஷ் ஸ்கிரிப்டை வந்து இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் அதுலேருந்து வருது, ரோமன்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த எழுத்து தாக்கங்கள் இருக்குது. அதுதான் அவன் சொல்கிறான். இந்த ஜெர்மன்லாம் எழுதுறது, மற்ற மொழிகள் நிறையா இருந்தால் கூட எழுத்து வந்து இந்த ரோமன் ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க. ஆனால் அந்த மொழி லத்தீன் மொழி வந்து உலக நாடுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கல்வி எதுலேருந்து வருது அப்படின்னா, இந்த கல்வி அல்லது தொழில் புரட்சி, ஃபிலாசபி, இதெல்லாம் வந்து கிரேக்க மொழியில் தான் வருது. இந்த கிரேக்கர்கள் தான் ஞானிகள், கிரேக்கர்கள் தான் தத்துவம் பேசுகிறாங்க. கிரேக்கர்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்கும், ஒரு சயின்ஸுக்கு ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா அது ரூட் வேர்டு எதுலேருந்து வரும், கிரேக்கன் தான் வரும். நீங்கள் சயின்ஸ் படித்தவங்க, மேக்ஸ் படித்தவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைன்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கிரேக்கம். ஏன்னா அங்கே தான் கல்வி, அவங்க தான் தத்துவத்தை எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து மத காரியங்கள், அப்புறம் தத்துவங்கள், அப்புறம் கல்வி வளர்ச்சி ரூட்டே வந்து அதுதான். ஸோ அதனால தான் அவங்க ஃபேமஸ் ஆகிறாங்க. அந்த மொழி கிரேக்க இது ஃபேமஸ் ஆகுது. அந்த கிரேக்கர்கள் தான் தத்துவங்களில், கல்வியில், கல்வி வளர்ச்சியில் வந்து அவங்க முக்கியமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் அந்த மொழி வந்து டாமினேட் ஆகுது. அந்த காலகட்டத்தில் தான் கல்வி வளர்ச்சி ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். புக் எழுதுகிறாங்க, நிறைய புஸ்தகங்கள், அறிவியலுக்குன்னு புஸ்தகம், கணக்குக்குன்னு புஸ்தகம், இது எல்லாமே வந்து கிரேக்கர்கள் மூலமாக தான். அதனால கிரேக்கர் வந்து ஞானின் பேர் எடுக்கிறாங்க. ஞானம் வந்து அங்கே தான் உருவாகுதுன்னு சொல்லி பார்ப்போம். அதனால் அவங்க மொழி வந்து டாமினேட் ஆகுது. இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அந்த மொழியெல்லாம் பரவிடுது. கிட்டத்தட்ட வந்து பொருளாதார மொழி மாதிரி. இன்றைக்கி வந்து இங்கிலீஷ் படித்தா உலகத்தில் எங்கேனாலும் பிழைச்சிக்கலான்ற மாதிரி, அந்த காலகட்டத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரேக்க மொழி படித்தா நீங்கள் எங்கே போனாலும் பிழைக்கலாம், எங்கே போனாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மொழியாக மாறும். 3 முக்கிய மொழிகளில் இது பார்த்துக்கிறோம். வேறு ஏதாவது சந்தேகத்தில் இல்லை கீழே வருது. அது ஆபிரகாம் அவரெல்லாம் பேசுனது வந்துட்டு இப்படிதான் பேசியிருக்காங்க. எப்படி மொழி? அதாவது நம்ம பாபேல் டவரில் வந்து மொழிகள் பிரியுது. அதில் வர சந்ததி தான் இவர் ஆபிரகாம் வந்து அது முக்கியமானவர். அவர் வந்து அவர் ஆண்டவர் பிரிச்சு எடுக்கிறதுனால முக்கியமானவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லைன்னா அவரும் சாதாரணமானவர் தான். 12 இது ட்ரைப் ஆஃப் ஜூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இஸ்மவேலும் இங்கே அதான் பேசியிருக்கோம். இஸ்மவேலும் அங்கே போய் அது இதான் அதுக்கப்புறம் மாறுது. ஆமாம், அதுக்கப்புறம் பிரிஞ்சிருப்பான்னு தெரியல. இஸ்மவேல் வந்து நம்ம பார்க்கும்போது இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவள் வந்து அரேபிய பெண் தான். இஸ்மவேலுடைய அம்மா பார்க்கும்போது அவள் அந்த நாட்டிலேருந்து வர்ற, அவளுடைய மொழி வந்து வேறு மொழி தான். ஆபிரகாமுடைய மொழி வேறு, அவளுடைய மொழி வேறு. ஒருவேளை அவங்க வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அவள் எகிப்து போனாங்க. எகிப்துன்றதுனால அவள் மொழி வேறு தான். ஒருவேளை ஆனால் அந்த லாங்குவேஜ் இப்போ தமிழ் மலையாளம் மாதிரி க்ளோஸாக இருக்கான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஓரளவுக்கு க்ளோஸ் இருக்கும். இந்த மொழிகள் வந்து குறிப்பாக நீங்கள் எப்படி பிரிஞ்சிருது, இப்போ பாபேல வந்து எத்தனை மொழி உருவாச்சது நமக்கு வந்து டீட்டெயிலாக கொடுக்கப்படலை. இனங்கள் அங்கே தான் பிரியுது. குறிப்பாக இனங்கள் வந்து 3 முக்கிய இனங்களாக பிரியுது. ஆபிரகாமுடைய நோவுடைய 3 பசங்க, சேம், காம், யாபேத். அதில் பார்த்தீங்கன்னா 3 கலராக இருப்பாங்கன்றதான் அந்த இதில். ஒருத்தர் வந்து வெள்ளை கலரு, இன்னொருத்தர் கருப்பு, இன்னொன்று வந்து 2க்கு இடையில ஒரு மாதிரி கலர், புது நிறம்னு சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் 3 இனமாக உலகத்தில் பிரிகிறாங்க. இது வந்து அந்த பாபேல் டவருக்கு முன்னாடி நடக்கிறது. அந்த இனங்கள் பிரியுது. அதுக்குள்ளே கிளை பிரிவுகள் வருது. இப்போ கருப்பாக பிரிஞ்சவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வருது.
வெள்ளையாக பிரிஞ்சவங்களுக்குள்ள இன்னொரு பிரிவு வருது, மஞ்சளாக பிரிஞ்சவங்க மங்கோலியர் அவங்களுக்குள்ள வேற இந்த பிரிவு வருது, சைனீஸ். இந்த மாதிரி 3 இனங்கள் தான் முக்கிய இனங்கள்னு சொல்லி பார்க்குறோம். சேம் காம் யாபேல். பாபேல் டவரில் வந்து மொழி பிரியுது. இவங்க வந்து ஒரே மொழி தான் பேசுகிறாங்க. இனங்கள் வந்து பிரிஞ்சால் கூட ஒரே மொழி தான் பேசுகிறாங்க. பாபேல் டவரில் வந்து எத்தனை மொழியாக பிரிஞ்சு தெரியல. ஒருவேளை திராவிட குடும்பம், ஆரிய குடும்பம், ஆரிய மொழியுடைய மூல மொழி, திராவிடத்துடைய மூல மொழி, இது வந்து மொழிக்கு பேர் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி எவ்ரேயத்துடைய மூல மொழி அப்படின்ற மாதிரி ஒரு மொழியாக இருந்திருக்கலாம். அதுலேருந்து கிளைப்பிரிவுகள் வரலாம். அதில் அரமிக் வேறு, எவ்ரேயம் வேறு, இவங்க பேசுகிற உருது வேறு. ஸோ அதுக்குள்ளேருந்து கிளைகளாக பிரியலாம். ஸோ இந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து லிங்குஸ்டிக் ஸ்டடி பண்ணுறவங்க அந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. அது மாதிரி எத்னாலஜின்னு சொல்லி மானுடவியலை ஸ்டடி பண்ணுறவங்க அதையும் பண்ணுறாங்க. ஜீனெல்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாமே இதுலேருந்து தான் பிரியுது. ஆனால் லாங்குவேஜை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து கிளியராக கொடுக்க முடியல. ஆனால் எப்படி பிரிஞ்சிருக்கோம், எப்படி தமிழ்லேருந்து மலையாளம் பிரிஞ்சிருக்கோம், தமிழ்னு நம்ம சொல்கிறோம். தமிழுடைய மூல மொழி, திராவிடத்தின் மூல மொழி தமிழா அல்லது வேறு எதுவா, அதுக்கு வேறு பேர் இருந்துச்சாலும் நமக்கு தெரியல. அப்போ அதுலேருந்து பிரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து திராவிடத்திலேயே வந்து கிளைகள் பிரியுது. அதே மாதிரி மூலத்திலேருந்து பிரிஞ்சிருக்கும் அப்படின்றதான் இது. ஸோ இதுக்கு பெரிய இது தனி புக்கு இருக்குது. நீங்கள் அதை படித்தீங்கன்னா புரியும் இதெல்லாம் எங்கே போய் சேருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மூல மொழிகள்னு சொல்லி எத்தனையோ மொழிகள் சொல்கிறாங்க. அது நான் டீட்டெயிலாக எடுத்துகிட்டு வரல. பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளைகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல போய் சேரும். எப்படி இனங்கள்லாம் சேர்ந்து சேமில் போய் சேருமோ, காம் யாபேத்தில் போய் சேருமோ, அதே மாதிரி மொழிகள்லாம் போய் ஒரு குடும்பத்தில், ஒரு மொழி குடும்பத்தில் போய் சேரும். அதுக்குன்னு தனியாக படித்தா தான் அதெல்லாம் புரியும் நமக்கு. அதில் ஒரு பிரிவுகள் தான் நம்ம பார்க்குறோம். உருது, அரமேயம், எபிரேயம், அதெல்லாம் வந்து கிளை மொழிகளாக தான் இருக்கும். அதோடைய மூலம் என்ன, அதோடைய தாய் என்னன்றது வந்து நம்ம ஸ்டடி பண்ணால் புரியும். அதுக்கு தனியாக ஸ்டடியெல்லாம் இருக்குது, லிங்குஸ்டிக் ஸ்டடி பண்ணுறாங்க. வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? இந்த அந்த காலகட்டத்தில் யூதர்கள் அப்போ எந்த காலகட்டத்தில் இருந்துப்பாங்க? அது பழைய ஏற்பாட்டில். ஆமாம், அங்கே வந்து 70 வருஷம் கழித்து ஆண்டவர் திரும்ப கொண்டு வந்துடுறாரு. திரும்ப நமக்கு தெரியும் எஸ்ரா நெஹெமியா காலகட்டத்தில் அவங்க திரும்ப வர்றாங்க. திரும்ப வந்து செட்டில் ஆக கொஞ்சம் பேர் அங்கேயே இருக்கிறாங்க. இன்னும் யூதர்கள் வந்து உலகம் முழுக்க இருக்க காரணம் அதுதான், சிதறடிக்கப்பட்டவங்க அங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பாபிலோன் போனவங்களில் எஸ்ரா நெஹெமியா காலகட்டத்தில் திரும்ப வந்து கோயிலை கட்டி புதுப்பிச்சு நகரங்களை கட்டி குடியிருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் மொழிகளை வந்து விட்டுட்டு வர்றாங்கன்னு சொல்கிறோம். 70 வருஷத்தில் 2 தலைமுறை ஆயிருக்கும். அடுத்த தலைமுறைக்கு வந்து எபிரேய மொழி தெரியாமல் இருக்கும். இங்கே வரும்போது இவங்களுக்கு வேதம் ஏன் வந்து இந்த எபிரேய மொழி, கிரேக்க மொழி பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ எல்லாம் வந்துட்டாங்க, மொழி தெரியலை, அடுத்த சந்ததிக்கு வந்து மொழி தெரியலை. இப்போ பைபிள் வந்து பழைய எபிரேய மொழியில் இருக்குது, பழைய இவங்களுக்கு வந்து வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதனால் வந்து கிரேக்க மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அந்த செப்தகிந்துன்னு ஒன்று வரும், 70 பேர் சேர்ந்து மொழிபெயர்க்கிறாங்க. பழைய ஏற்பாடு வந்து எபிரேய மொழியில் இருக்குது, அது வந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கிறாங்க. இன்றைக்கும் அது நம்ம கையில் இருக்குது. ஸோ இது எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, அது மொழியை விட்டுட்டு வந்துடுறாங்க. அந்த எஸ்ரா நெஹெமியா காலகட்டத்தில் திரும்ப வந்து செட்டில் ஆகும்போது மொழி போயிடுது, கிரேக்கம் வளர்ந்துருது, கிரேக்க மொழி வளர்ந்துருது. ஆண்டவர் வந்து கிரேக்க மொழியை பயன்படுத்துறதுக்கு காரணம், அவங்க பண்ணது டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து அவங்க பிள்ளைகளுக்காக. மொழி போச்சு, நம்ம மொழி போச்சு, இவங்களுக்கு வேதத்தை கொடுக்கணுன்றக்காக தான் வேதத்தை மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அதை பயன்படுத்துகிறார், கிரேக்க மொழியை வந்து பயன்படுத்துகிறார் சொல்லி பார்க்குறோம். இந்த வேதம் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கிற மாதிரி கிரேக்கம் இதுதான் வந்து ஆண்டோடைய பிறப்பு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கரெக்ட் சரியான நேரத்தில் இயேசு பிறக்கிறாரு. சரியான நேரத்தில் வந்து அந்த பழைய ஏற்பாடு வந்து கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்படுது. அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு எழுதப்படுது. எல்லாம் சேர்ந்து உலக நாடுகளுக்குள்ள பரவுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது வந்து ஆண்டவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை வச்சுருந்தார் இயேசு பிறக்கிறதுக்கு. அது சரியான காலகட்டத்தில் அவர் பிறக்கிறார் அப்படின்னு சொல்லி தான் இந்த பாடம் முக்கியமாக நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம். மாறன் கேட்டது வந்து என்ன, திரும்ப செட்டில் ஆகிட்டாங்க. இவங்க செட்டில் ஆனவங்க வந்து இந்த மாதிரி மொழியில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. எபிரேயராக இருந்தால் கூட, யூதராக இருந்தால் கூட அவங்க தாய்மொழியை மறந்ததுனால கிரேக்க மொழிக்குள்ளேயும் போகிறாங்க. இயேசு வந்து அதனால் அரேமிய மொழியில் பேசுகிறார் அந்த காலகட்டத்தில். ஆனால் கிரேக்க மொழி தான் அவர் காலகட்டத்திலே டாமினண்டாக, ஆனால் வளர்ச்சிக்கான காலகட்டம் அதுன்னு சொல்லி பார்க்குறோம். இவங்க வந்து திரும்ப சிதறடிக்கப்படுறது வந்து இயேசு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 70 வருஷம் கழிச்சு தான். 70 வருஷம் AD 70. கிபி 70 தான் திரும்ப சிதறடிக்கப்படுறாங்க. இயேசு சொல்லாரு, இந்த நகரம் பாழாக்கப்பட்டு போகும், கோயில் இடிக்கப்பட்டு போகும் அப்படின்றது வந்து இப்போ ரோம ராஜ்யம் தான். இப்போது ரோம ராஜ்யத்துக்கு கீழே இருக்குது. அந்த ரோம ராஜ்யம் வந்து எப்போ ஆரம்பிச்சது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த ரோமா பெரிய ராஜா கிமு 27ன்னு நினைக்கிறேன். இயேசு பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பெரிய ராஜா. இவர் வந்து உலகத்தில் நிறைய நாடுகளை பிரித்து
ஆள ஆரம்பிக்கிறார் அகஸ்து ராஜா. ஸோ அவர் கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆட்சி செய்கிறார். இயேசு பிறக்கும்போது அவர் தான் இருக்கு. இயேசு பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 27 வருஷத்துக்கு முன்னாடி, இயேசு பிறந்து ஒரு 15 வருஷம் அவருடைய காலகட்டத்தில் அந்த முதல் குடிமதிப்பு, அந்த என்ன சொல்கிறாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்புலாம் நடக்குது. அவர் தான் பெரிய ராஜா. ஸோ இந்த இந்த ராஜா காலகட்டம் வந்து ரோமர்கள் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கிறாங்க. அவங்க உலகத்தை ஆட்டி படைக்கிறாங்க. அவங்க நாட்டை அசைக்கிறதுக்கு அடுத்த ராஜா வரணும். ஸோ அந்த காலகட்டம் தான் கிபி 70ன்ற மாதிரி பார்க்கணும். இவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறாங்க. ரோமர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சி, ரோமராஜ்யம் வந்து வீழ்ச்சிக்குள்ளே வருது. ஏன்னா ரோமராஜ்யம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அந்த இஸ்ரேலையும் பிடிக்க முடியாது, எருசலேம் பிடிக்க முடியாது, அவங்க கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அது அழியுது. இயேசு சொல்கிறாரு, இந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுவார், நான் உன்னை காப்பாற்ற வந்தேன், நீ என்னை ஏற்றுப்பேனா அழியாமல் இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி. இவங்க இயேசுவும் ஏற்றுக்கல, அவங்களுக்கு ஆண்டுடைய திட்டமும் புரியாதனால வந்து இயேசு சிலுவையில் அடிச்சவுடைய பாவத்தையும் அவங்க சுமக்கிறாங்க. அவர் இயேசு அதை சொல்கிறார், நீங்கள் வந்து எத்தனையோ தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணக்கூடிய பதிலை நீ சொல்லி ஆகும், இந்த தலைமுறை சொல்லி ஆகும்னு சொல்லி இயேசு சொல்லுவார். ஸோ அதெல்லாமே நடக்குது. ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அந்த கோயில் இடிக்கப்படுது, பலர் வந்து கேப்சர் பண்ணுறாங்க அந்த நகர் இஸ்ரேல் நாட்டை, அந்த பகுதி இஸ்ரேல் 70க்கு பிறகு. அதில் எகிப்துலேருந்தும் வேறு மன்னர்கள் ஆட்சி இருக்காங்க, நிறைய பேர் படையெடுக்கிறாங்க. கடைசி வந்து உறுதியாக படையெடுத்து பார்த்தீங்கன்னா 600க்கு பிறகு முகமது அவரோட, அதுக்கு கடைசியாக அதுக்கு பிறகு வந்து ஒட்டாமல் பேர் அதே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்து சொன்னால் இருக்கும். இந்த 70ல் வந்து முக்கியமாக யார் அழிக்கிறா, இந்த எருசலேம் நகரத்தையும் அந்த கோயிலையும் வந்து யார் அழிக்கிறா அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியாக பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த வாரத்தில் பார்க்குறோம். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? மார்க் புரிஞ்சா? இப்போது எஸ்ரா நெகேமியா காலத்தில் பாபிலோனுக்கு அடிமையாக போய் அங்கே 70 வருஷம் பாபிலோனில் இருக்கிறாங்க. பாபிலோன் வேறு இல்லை, பக்கத்தில் இருக்க ஈராக் நாடு, இப்போதைக்கு இருக்கிற ஈராக் நாடு. ஸோ அங்கே போய் கிட்டத்தட்ட 70 வருஷம் அவங்க உடனடியாக விடுவிச்சு வந்துடுவாங்க. சில தீர்க்கதரிசி பொய்யா சொல்லுவாங்க, ஆண்டவர் நம்மளே உடனே கூட்டு போயிடுவார்ன்ற மாதிரி. ஆனால் ஆண்டவர் உண்மையான தீர்க்கதரிசி இல்லை, நீங்கள் போக போகிறதில்ல, வீடை கட்டுங்க, குடியிருங்க, இங்கே தான் இருக்க போகிறீங்க, ஒரு 2 சந்ததி, வீடை கட்டுங்க, தோட்டத்தை நட்டுங்க அப்படின்னு சொல்லி உண்மையான தீர்க்க தரிசனமும் வரும், பொய் தீர்க்க தரிசனமும் சொல்லுவாங்க. அந்த இதில் அவங்க 70 வருஷமாக அங்கே இருக்கிறாங்க. இருந்துட்டு ஆண்டவர் எஸ்ரா நெகேமியா காலகட்டத்தில் திரும்ப கூட்டிகிட்டு வராரு, திரும்ப இந்த நாட்டுக்கு திரும்ப ஆலயத்தை புதுப்பிக்கிறாங்க, நகரத்தை கட்டுறாங்க, அங்கே குடியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் இயேசு பிறக்கிறான்னு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் இருந்தால் சில 100 வருடங்கள் உடனடியாக இல்லை, அந்த மாதிரி எஸ்ரா நெகேமியா காலகட்டங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 600-700 வருஷங்கள் அவங்க எருசலேமில் இருக்கிறாங்க. யூதேயா, கலிலேயாலாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இயேசு பிறக்கிறார். திரும்ப வர்ற அழிவு வந்து அதுக்கப்புறம் வர்ற அழிவு. அது வந்து குறிப்பாக வந்து தீர்க்கதரிசியில் கொலை செஞ்சதுக்குரிய பழிவாங்குதல், நியாய தீர்ப்பு, அந்த மாதிரிலாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது அந்த மாதிரி பார்க்குறோம். பொலிட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ரோமராஜ்யம் வீழ்ச்சி அடையுது. ரோமராஜ்யம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இயேசுடைய காலகட்டத்தில். இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் ஒரு 50-60 வருஷத்துலேயே ரோமராஜ்யம் வீழ்ச்சி அடையுது. எப்படி ஆங்கிலேய ராஜ்யம் நம்ம காலகட்டத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, நம்மளாம் சின்ன பிள்ளையில இருக்கும், நான் நீ அப்படின்னு தெரியல, அந்த ஆங்கிலேய ராஜ்யம் வீழ்ச்சி அடைஞ்சு சுதந்திரம் கிடைக்குதுல்ல, அதே மாதிரி அந்த காலகட்டம் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ரோமராஜ்யம் வீழ்ச்சி அடைந்து வேற ஒரு காரியங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த காலகட்டத்தில் வந்து இது நடக்குது. புரிஞ்சா? ஓகே, வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? இந்த ரோமர்கள் வந்து நல்ல சாலைகள் போட்டாங்க, ஏன்னா நிறைய நகரங்களில் வந்து கட்டினாங்க. அதில் முக்கியமான நகரம் எருசலேம் நகரம். இன்னமும் அது நிலச்சி நிற்கிது இன்றைக்கும் அந்த சாலைகள், ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் த ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்னு ஒரு பழமொழி. எங்கேருந்து வருது அப்படின்னா, நீ எந்த ரோட்டில் போனால் கூட நீங்கள் ரோம் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் நாட்டுக்கு போகிற அளவுக்கு ஹைவே, எப்படி டெல்லிக்கு போகிற மாதிரி எல்லா சூப்பர் ஹைவே பண்ணி வச்சுருக்காங்க இந்தியாவுக்குள்ளே. அதே மாதிரி இட்டாலிக்கு போகிறதுக்கு, ரோமுக்கு போகிறதுக்கு ரோடுகளை வந்து அவ்வளோ போட்டு வச்சாங்க. ஏன்னா எதுக்காக போட்டாங்க அப்படின்னா, அவன் படைகள் போகணும், நாட்டை பிடிக்கணும், ஒன்று அவனுடைய வியாபாரிகள் போகணும், பிஸ்னஸ் பண்ணணும், செல்வத்தெல்லாம் கொண்டு வந்து நாட்டை சேர்க்கணும். இப்படி இங்கிலாந்து அந்த மாதிரி பண்ணிச்சு. அந்த மாதிரி தங்கத்தில், இந்தியாவில் தங்கத்தில் கொண்டு போன மாதிரி அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நடந்தது. அதனால தான் ரோடு வசதி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்களால தான் எல்லா நகரங்களுக்கும் ரோடுகள் போடப்பட்டுச்சு. நோக்கம் வேறு. இங்கேயும் இங்கிலாந்து பிரிட்டிஷாரங்க இருந்தாங்க, நல்லா ரோடு போட்டிருப்பாங்க நம்ம சொல்லுவோம். அவங்க எதுக்காக போடுறாங்க அப்படின்னா, வியாபாரம், பணம் சம்பாதிக்கணும். சண்டை வந்தால் இங்கே சண்டை அவ்வளோ போடல, சண்டை வந்தால் ஆர்மி அனுப்பணும், பட்டாளத்தை அனுப்பி ஜெயிக்கணும். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் அதெல்லாம் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் எருசலேமிலிருந்து ரோடு, நாசரேத்திலிருந்து ரோடு, இன்னொரு ரோடுகள்லாம் வந்து நல்ல வசதிகளோடு இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். பல்வேறு நகரங்களுக்குள்ளே உள்ளடக்கி
இதுதான் அந்த பாலஸ்தீன புவியியல். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குதா புவியியலில்? வரலாறு நம்ம கிட்டத்தட்ட சேர்த்து பேசணும். வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்து சீசர் மகாராஜா, இவர் தான் பெரிய ராஜா. இவர் கிட்டத்தட்ட கிமு 27 ஆகிறாரு, கிபி 14 வரைக்கும். ஸோ இவருடைய காலகட்டத்தில் தான் லூக்கா எழுதுறாரு. இந்த முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எழுதுறாரு. எதுக்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பு சொல்கிறாரு, இவர் எடுக்க வைக்கிறாரு? குறிப்பாக வந்து இவருக்கு வரி வசூலிக்கணும். ஒரு நாட்டில் ஒரு ஊரில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வரி வசூலிக்கிறதுக்காக தான் நோக்கம். அதுதான் நோக்கம். அந்த வரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ எதுக்காக எடுக்கிறாங்க? இப்போ பல நோக்கங்கள் இருக்குது. இப்போ வந்து இந்தியாவில் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 வருஷத்துக்கு போட்டு எடுப்பாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கோம், அதை எடுக்கலை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிட்டிஷ்காரங்க ஆரம்பிச்சது தான். அவங்க எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னு தெரியல, அவங்க வரி வாங்கினாங்களா அப்படின்றலாம் தெரியல. ஆனால் அது தொடர்றாங்க, பிரிட்டிஷர் ஆரம்பித்தது. ஏன்னா இப்போ உள்ள நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக எஸ்சி எவ்வளோ இருக்காங்க, எஸ்டி எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு சலுகைகள் எத்தனை % கொடுக்கலாம். இப்போ 100% மொத்தம் வந்து இந்தியாவில் 100% மக்கள்னா எஸ்டி எஸ்சி 20% அவங்களுக்கு வந்து 20% வேலை வாய்ப்பு படிப்பு கொடுக்கணும். ஸோ அந்த நோக்கங்களுக்காக தான் இந்தியாவில் வந்து குறிப்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பெல்லாம் செய்கிறாங்க, இப்போது செஞ்சிட்ருக்குறாங்க. எல்லாம் வந்து இப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா ஜாதி வாரியாக நிறைய இப்போ வந்து எலெக்ஷன்லாம் அதை வச்சு தான் நடக்குது. ஜாதி இத்தனை ஜாதியில் இவ்வளோ இருக்காங்க, இத்தனை எம்எல்ஏ வேணும், இத்தனை கவுன்சிலர் வேணும். ஸோ இதுக்காக பிரதிநிதித்துவம், அரசியலில் பிரதிநிதித்துவம், முக்கியமாக வந்து போட்டியெல்லாம் காசுக்காக தான், எல்லாம் துட்டுக்காக தான். ஸோ அந்த மாதிரி நடக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அவர் இதே மாதிரி தான் அந்த காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பை வந்து எதுக்காக எடுக்க சொல்கிறார் அப்படின்னா வரி வசூலிக்கணும். ஸோ எத்தனை நாடுகள் அவருக்கு கீழே இருக்குது, எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க, எத்தனை குடும்பங்கள் இருக்குது, ஸோ வரி வசூலிக்கிறதுக்காக அவர் எடுக்க சொல்கிறார். இதுதான் பெரிய ராஜான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ராஜாவுக்கு கீழே வந்து இந்த ஏரோது மன்னர்கள் இருப்பாங்க. இது வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி வச்சுருவாங்க. இப்போ இந்தியாவில் பெரிய ஆளுங்க இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து சேர சோழ பாண்டியல் இருந்தாங்க. அது மாதிரி தான் இந்த ஏரோது ராஜா. இது ஒரு ஃபேமிலி. ஒரு ஏரோதுன்றது வந்து ஒரு மன்னர் பரம்பரைன்னு வச்சுக்கோங்களேன். அதில் முதல்ல உள்ளவர் தான் பெரிய ஏரோதுன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கீழே தான் இந்த யூதேயா கலிலேயா இந்த பகுதியெல்லாம் இருக்குது. குறிப்பாக யூதர்கள் வாழ்கிற இடம் வந்து இந்த ஏரோதுகள் கீழே இருக்குது. இவர் எங்கே இருக்கிறார்? இந்த அகஸ்து ராஜா சீசர் ரோமில் இருக்கிறார். ரோம் ரொம்ப தூரமான அவங்க இப்போ நமக்கு பிரிட்டிஷ் எப்படி அங்கே இருந்துச்சு அந்த மாதிரி அங்கேருந்து பண்ண மாதிரி இப்போ இவர் வந்து ஏரோது அந்த அகஸ்து ராஜா இல்லை சீசர் ராஜா வந்து பெரிய ராஜா வந்து ரோமில் இருக்கிறாரு. இவங்க வந்து குட்டி குட்டி நாடு. ரோம் கீழே வந்து எத்தனை நாடு இருந்துச்சுன்னு தெரியல. அதில் ஒரு நாடு தான் இந்த நாடு, பாலஸ்தீன நாடு. ஸோ இந்த நாட்டுக்கு உள்ளே இருந்தவங்க தான் குறுநில மன்னர் மாதிரி இவங்க இருக்கிறாங்க, ஏரோது மன்னர். அதில் பெரிய ஏரோதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இந்த ஏரோது மொத்தம் 4 பேர் வருவாங்க. இந்த ஏரோது பையன் அடுத்தது, இவருடைய பையன் அடுத்தது, இவருடைய பையன் அடுத்தது, கிட்டத்தட்ட இந்த பைபிள் தலைமுறையாக வரவங்க. ஸோ பெரிய ஏரோது இவர் தான் இந்த 2 வயசுக்கு உட்பட்ட இயேசு பிறந்தப்போ இருந்தவர். இவர் 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செய்கிறதுக்கு உத்தரவு போட்டவர். ஸோ இது ஒரு பெரிய ஏரோது. இவர் வந்து யூதேயாவை ஆட்சி செய்கிறார். இவர் காலகட்டத்தில் வந்து பிரியலை, இவங்க வந்து 4 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. இந்த குடும்பம் பெருசாகும்போது உனக்கு கலிலேயா, எனக்கு யூதேயா, உனக்கு அந்த பகுதி, இந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அதுதான் கார்பங்கு தேசாதிபதியெல்லாம் வரும். இந்த கார்பங்கு தேசாதிபதி என்னென்னா இவங்க ஏறது மன்னனுக்கு ஒரு நாடு இருக்குது, பிள்ளைங்க வந்துச்சு, சந்ததி வந்துச்சு, அவங்களுக்குள்ளே பிரித்து நாட்டை ஆள்றாங்க. அது 4 பங்காக பிரிச்சுக்கிறாங்க. அந்த பாலஸ்தீன நாட்டை வந்து 4 பங்கு பிரிச்சுக்கிறாங்க. அது ஒரு பங்கு கலிலேயா, இன்னொரு பங்கு யூதேயா, மற்ற என்னன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு பங்கு தான் ஒவ்வொரு பங்குக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அதில் வந்து வரவர் தான் இன்னொரு குறுநில மன்னராக அடுத்த ஏரோதோடைய பையன் வந்து கலிலேயா உள்ள குறுநில மன்னர், சிறிய ஏரோதுன்னு சொல்கிறாங்க. இவர் தான் யோவானை கொன்னவர். இவரை பற்றி வேறு என்ன தெரியும் நமக்கு? குறிப்பாக நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, வேதத்தின் அடிப்பில் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். யோவானை 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை கொண்டவர். அதுக்கப்புறம் இவர் செத்ததுக்கப்புறம் தான் எகிப்திலிருந்து இயேசு வந்து கூட்டு வரலான்னு சொல்கிறாங்க. அப்படி வராரு. அந்த காலகட்டத்தில் யூதேயாவுக்கு குறுநில மன்னனா பிலாத்து ஆயிடுறாரு. இந்த கலிலேயாவுக்கு வந்து இவர் இருக்கிறார், ஏரோது இருக்கிறார். ஸோ இந்த இது மட்டும் நமக்கு மனசில் இருந்தால் போதுமான இருக்கும். இந்த ஏரோதுக்கு அப்புறம், பெரிய ஏரோது செத்ததுக்கப்புறம் யூதேயா மன்னன் யார்? பிலாத்து. கலிலேயாவுக்கு வந்து இவருடைய மகன், இன்னொரு ஏரோது, சின்ன ஏரோதுன்னு வச்சுக்கலாம், சிறிய ஏரோதுன்னு வச்சுக்கலாம். இவர் தான் யோவானை கொள்கிறார். இவர் வந்து இவருடைய தம்பி பிலிப்புடைய மனைவியே இவர் சேர்த்து வச்சுக்கிறாரு. அதனால தான் யோவான் வந்து நீ பண்ணுறது தப்புன்றாரு. அந்த கோபத்தில் தான் அந்த ஏரோதியால்
அந்த ஃபேமிலிக்குள்ளே ஒரு ஏரோதியால் வந்து யோவானை கொல்றதுக்கு கொலை இது பண்ணுறான்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி அடுத்த ஏரோது. 3வது குறுநில மன்னன் பார்த்தீங்கன்னா ஏரோது அந்திப்பா. இவன் தான் இயேசு உயிர்த்தெழுந்து போனதுக்கப்புறம் யோசேப்பை கொலை செய்யறது. இவன் வந்து கிட்டத்தட்ட பெரிய ஏரோடைய பேரன். சாரி, யாக்கோப். யோசேப்பு ஏன் வருது? இவன் வந்து பெரிய ஏரோடைய பேரன்னு வச்சுக்கோங்க, பேரன் தான் அது. இவர் தான் புழுப்புழுத்து சாகிறாரு. எதனால? இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, மக்கள் சிறடிக்கப்படுறாங்க. இதுவும் ஒரு நியாய தீர்ப்பு தான். ஸோ மற்ற ராஜாவில் செய்யலை. இந்த ஏரோதை பற்றி பேசுனீங்க அப்படின்னா, இந்த இயேசு வந்து நியாய தீர்க்கப்படும் போது இந்த ஏரோதுக்கு முன்னாடி நிற்கிறார், பிலாத்து முன்னாடி நிற்கிறார், இந்த ஏரோதுக்கு முன்னாடி நிற்கிறார். பிலாத்துட்டு இயேசு பேசுவார், இந்த ஏரோதுக்கு பேச மாட்டார் இயேசு. ஏன்? இந்த ஏரோது வந்து இயேசு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தார். இந்த 2வது ஏரோது கலிலேயா குறுநில மன்னன் ஞாபகம் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் இவங்களை பற்றி நம்ம மனசில் பதியறதுக்காக பார்க்க ஆசையாக இருந்தாலும் ஆமாம், அவர் அற்புதங்களை அவங்க கேட்டு அற்புதம் செய்ய வச்சு பார்க்கணும். இவருக்கு என்ன அப்படின்னா, இந்த நான் கொலை பண்ண யோவான் தான் இப்போ வந்து மறுபிறப்பாக இயேசுவா பிறந்திருக்கிறாரு, அப்போ அவரை பார்க்கணும். இவர் நிறைய அற்புதம் செய்கிறான்னு கேள்விப்பட்டோடனே நம்மளும் அவர் அற்புதத்தை செய்ய வச்சு பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் ஏறுது இவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாரு, இயேசு இவருக்கு ஒரு பேர் வச்சுருப்பாரு. என்ன பேர்? நரி. ஏன் நரின்னு சொல்கிறாரு? ஆமாம், ஒரு மாதிரி தந்திர புத்தி. இந்த ஏரோதுடைய குணமே கொஞ்சம் நரி புத்தின்ற மாதிரி, அதாவது ஏமாத்துகிற ஒரு குணம். ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறது, யூதர் மாதிரி நடிக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து அந்த ஏரோது அந்த மன்னனுடைய காரியங்களை வச்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி நரித்தனம் பண்ணுறாரு. இவர் வந்து ஒரு குரூப்பே வச்சுருந்தார், இந்த ஏரோதியர்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இவங்க வந்து ஒரு செக்ட் மாதிரி, இப்போ பரிசெயர் சதிசெயர் மாதிரி ஏரோதியர்னு ஒரு குரூப் இருந்துச்சு. இயேசு கொலை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஒரு சதி திட்டம்லாம் தீட்டுவாங்க. ஸோ அந்த குரூப்பில் இவர் சேர்ந்தது. அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆள் இவர். ஸோ அந்த இதனால் வந்து நரின்றாரு. அதுக்கப்புறம் யோவானை கொலை செஞ்சதுனால இயேசுக்கு அவரை பிடிக்கல என்னன்னு தெரியல, பேச மாட்டார் இவர்கிட்ட. ஸோ இந்த ஏரோதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இவர் வந்து யாக்கோபை கொண்டார் அடுத்த ஏரோது. அதுக்கடுத்து கடைசியாக நம்ம வந்து பவுல் வந்து ஒரு ஏரோதுகிட்ட பேசிகிட்டு இருப்பார். ஸோ இது எல்லாமே ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேர் ஞாபகம் வச்சுக்கணும். வேதத்தில் வர 4 பேர். இந்த ஏரோது கடைசியாக வர 4வது ஏரோது பேர் வந்து அந்திப்பா 2. அவர் வந்து அவரை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்குதா? இவர் வந்து ஒரு யூத பெண்ணை கல்யாணம் பண்ணுவார். அதனால் வந்து யூத காரியங்களை வந்து யூத சடங்குகள் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவார். பவுல் வந்து அதனால தான் சுவிசேஷத்தை இவருக்கு சொல்லுவார். சொல்லும்போது என்ன சொல்லுவார் இவர்? இவர் வந்து நியாயத்தீர்ப்பை பற்றி நிறைய பேசிகிட்டே வர நிறைய ஆசையாக தான் கேட்பார். இந்த ஏரோது கொஞ்சம் பேசிகிட்டே வரும்போது நியாயத்தீர்ப்பை பற்றி சொன்னோன்னே நிறுத்துப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்றவர். ஸோ நியாயத்தீர்ப்பு பயம் வந்துடும் அவருக்குள்ள. சுவிசேஷம் கேட்குறதுக்கு ஒரு ஆசையாக தான் இருப்பார். ஏன்னா இவர் பெண், இவருடைய மனைவி யூத பெண்ணுன்றதுனால இவர் கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அப்புறம் பவுல் வந்து கொஞ்சம் காசெல்லாம் கொடுப்பாருன்னு கொஞ்சம் ஆசை இருந்துச்சு. அதனால் பவுலை கூப்பிட்டு பேசிட்டு இருப்பார் இவர். அப்படிப்பட்ட ஆள் இந்த 4வது ஏரோது அந்திப்பா 2 அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இவர் வந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ மற்ற குரூப்புகள் பார்த்தீங்கன்னா செலட். இப்போ இயேசுக்கு நம்ம ஏற்கனவே சீமோனை பார்த்துருக்கோம். 12 பேரில் ஒரு சீடன் வந்து இந்த செலத்து குரூப்பு. இவங்க வந்து தீவிரவாதி. இவங்க வந்து இந்த ரோமர்கள் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க, நம்ம நாட்டை ரோமர்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க, எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து விடுதலை பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு தீவிரமாக கிட்டத்தட்ட தீவிரவாதியாக இருந்த ஒரு குரூப் இருந்துச்சு. அவங்க தான் செலக்ட்னு சொல்லி பார்க்குறோம். யூதர்களுக்குள்ளே இன்னொரு குரூப் வந்து அமைதியாக இருக்கிறாங்க. இல்லை நம்ம சண்டை போட வேண்டாம், மேசியா வருவார், ஆண்டு வாக்குத்தத்தம் பண்ண ஒரு மேசியா வருவார், தாவீது வம்சத்தில் ஒருத்தர் பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்த ஒரு குரூப் இருந்துச்சு. தீவிரவாதத்தில் இருந்த ஒரு குரூப் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எப்படி நம்ம காலகட்டத்தில் பார்க்க அதே மாதிரி அந்த காலகட்டத்தில். ஸோ இதுதான் வந்து ஒரு அரசியல் அமைப்புன்னு சொல்லி பார்க்கலாம், வரலாறு அப்படின்னு சொல்லி பார்த்தா. இதில் ஏதாவது சந்தேகம் தான்? இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள காரியங்கள். மொழி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அரசியல் மொழியில் பல்வேறு நகரங்கள் நாடுகளுக்கிடையே சிறந்த சாலை வசதி இருந்துச்சு. ரோம பேரரசருடைய ரோமருடைய மொழி வந்து லத்தீன் மொழி தான். அவங்களுடைய எழுத்து பிரபலமான அளவுக்கு அவங்களுடைய மொழி பிரபலமாகலை. காரணம் வந்து கிரேக்க மொழி தான். கிரேக்க மொழியுடைய பிரபலமாகிற காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்.
கல்வி வளர்ச்சி அங்கே தான் ஆரம்பிக்குது. நீங்கள் எந்த சயின்ஸ் புக்கு, எந்த மேக்ஸ் புக்கு, எந்த ஃபிலாசபி எடுத்து பார்த்தாலும் கிரேக்கு அந்த ரூட் வேர்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கிலேருந்து ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் கல்வி வளர்ச்சிக்கு இருந்ததுனால கல்வி இருந்தால் தான் பொருளாதாரம். ஸோ அதோடு சேர்ந்து வந்து கிரேக்க மொழி வளருன்னு சொல்லி பார்க்குறோம். யூதர்கள் பெரும்பாலானவர் வந்து எபிரேய மொழி பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயுமே நிறைய பேர் வந்து கிரேக்க மொழிக்குள்ளே போயிட்டாங்க. யூதர்கள் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து யூதர்களாக இருந்தால் கூட கிரேக்க மொழி தான் பேசுகிறாங்க. ஏன்னா அடுத்த சந்ததி இந்த மீதியானவர்கள் பார்த்தோம்ல, எருசலேமில் இருந்தவங்க, அவங்க மட்டும்தான் எபிரேய மொழி பேசுகிறாங்க. வெளியில் போயிட்டு வந்தவங்கலாம் கிட்டத்தட்ட கிரேக்க மொழிக்குள்ளே போயிடுறாங்க. ஒருவேளை பேச்சு வழக்கு இருந்திருக்குமா இருக்கும், ஆனால் எழுத்து இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த கிரேக்க மொழி அதுக்கப்புறம் திரும்ப எப்படி இப்போவும் கிரேக்க மொழி சொல்லிக் கொடுக்குறாங்க எருசலேமில். அது பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் ஹீப்ருன்னு சொல்லுவாங்க. ஹீப்ருலேயே 2-3 ஹீப்ரு இருக்குது. அது வந்து பிப்ளிக்கல் ஹீப்ரு படிக்கிற அளவுக்கு மற்ற ஹீப்ருக்கு இல்லை. அவங்க எபிரேய மொழி இன்றைக்கி பேசுகிறாங்க இஸ்ரேல் நாட்டில். அவங்க பேசுகிற மொழி வித்தியாசமாக இருக்கும் இன்றைக்கி பேசுகிற எபிரேய மொழி. ஆனால் பிப்ளிக்கல் ஹீப்ரு வேறு மாதிரி இருக்கும். வேதாகம் எபிரேய மொழி. வேதாகம் எபிரேய மொழி படித்தா தான் நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பண்ண முடியும். அதனால இன்றைக்கி எருசலேமில் வந்து நிறைய ஸ்கூல் இருக்குது, காலேஜஸ் இருக்குது எபிரேய மொழி படிக்கிறதுக்கு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக வெளியில் போய் கிரேக்க மொழி எபிரேய மொழி படிக்கலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன மொழி படிக்கணும்? பிப்ளிக்கல் ஹீப்ரு படிக்கணும். ஸோ அதுக்கு நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஸ்ரேல் மக்களுக்கு இன்றைக்கும் சில பொருளாதாரங்கள் வந்து இந்த மொழியை சொல்லிக் கொடுக்குறதுனால உலகத்துக்கு நிறைய பேர் இந்த மொழி படிக்க போகிறாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர் எபிரேய மொழி படிக்க போகிறாங்க, வேதத்தை படிக்க போகிறாங்க. மற்றவங்களுக்கும் அந்த எபிரேய மொழி மேலே ஆசை இருக்கிறதுனால அந்த மொழிகளை படிக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய கல்வி ஸ்தாபனங்கள்லாம் நிறைய இப்போயும் எருசலேமில் இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஒவ்வொரு நாடும் பல்வேறு மொழி பேசுகிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உருது மொழி இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் பொது மொழியாக கிரேக்க மொழி வளருதுன்னு சொல்லி பார்ப்போம். முக்கியமாக தத்துவம், கல்வி வளர்ச்சிக்கான கிரேக்க மொழி. இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குதா மொழியை பற்றி இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில்? அடுத்து பொருளாதார சூழல். பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில்? நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யுத்தம் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. யுத்தம் நடந்தாலே பொருளாதாரத்தில் இப்போ வீழ்ச்சி இருக்க தான் செய்யும். நமக்கே தெரியும். இன்னைக்கு சண்டை போடுற நாடுகள், இலங்கை நம்ம பார்க்கும்போது பொருளாதாரத்தில் ஏன் வீழ்ச்சின்னு பார்க்கும்போது எங்கெல்லாம் சண்டை நடக்குது அங்கெல்லாம் வந்து வறுமையும் கூடவே சேர்ந்து வரும். சண்டையோடு சேர்ந்து வறுமையும் கூட சேர்ந்து போயிட்டுருக்கும். அதனால் பொருளாதாரத்தில் வந்து பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நெருக்கடிகள், போர்கள்னால பணக்காரங்க ஒரு பக்கம் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம நாட்டில் அம்பானி அதானி இருக்கிற மாதிரி ஒரு அரசியல்வாதிகள் வந்து பணத்தில் பெருகிற மாதிரி அந்த காலகட்டத்துலேயும் வந்து நம்ம இந்த ஏரோது ஃபேமிலியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் பெரிய பணக்காரங்க. இவங்களோட சேர்ந்து இருக்கிறவங்க வந்து இந்த சதுசேயரில் அவங்க கூட சேர்ந்துருப்பாங்க, ஏரோதியரில் அவங்க கூட சேர்ந்துருப்பாங்க. அவங்க பணத்தை கொஞ்சம் இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி பணக்காரர்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. இன்றைக்கி நேபாளில் நடக்கிற காரணம் அரசியல்வாதிகள் பணம், மற்றவங்களுக்கு வேலை இல்லை, இந்த பிரச்சனைலாம் ஏன் வருதுன்னா அந்த மாதிரி ஒரு பக்கம் பணம் சேருது, இன்னொரு பக்கம் வறுமை சேருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 3 பேரில் 2 பேர் அடிமையாக தான் இருப்பாங்க. அடிமையும் அந்த இப்போ நம்ம காலகட்டத்தில் அடிமை இல்லை. ஒரு சிலர் இப்போ கூறுக்களாக எத்தனை பேர் போய்க்கும் தெரியல. கூறுக்கில் ஒரு சில பேர் அடிமைகளாக இன்னும் இருக்கிறாங்க. சில ஆதிவாசிகள் வந்து ஒரு கொடகு அந்த எஸ்டேட்டில் ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கர் இருக்கும். அதில் ஒரு 2 ஃபேமிலியை அடிமையாக வச்சுருப்பாங்க. அடிமையான எப்படி ஒரு வருஷத்துக்கு உனக்கு நான் 20,000 கொடுக்குறேன்ட்டா அந்த 20,000 கழிக்கிறதுக்காகவே வருஷங்களுக்கு வேலை செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கம் இந்தியாவில் இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது, வட இந்தியாவில் இருக்குது. ஆனால் பெரும்பாலும் அந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான அடிமைகளாக இருந்தாங்க. இந்த பணக்காரங்க நிறைய பணம் சேர்க்கறதுக்கு காரணமே அடிமை தான். சரியாக சம்பளம் கொடுக்காம அவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு பக்கம் பணம் சேரும், அடிமையாக வேலை வாங்கி ஒரு குரூப் அடிமையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி 3ல் 2 பேர் அடிமைகளாக இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ இந்த யூதர்களுக்குள்ளேயும் இந்த பொருளாதார தாக்கம் இருக்க தான் செய்யுது, பிரச்சனை இருக்க தான் செய்யுது. அதனால தான் ஒரு பிரிவு வந்து போராடுறாங்க. இந்த ரோமர்லேருந்து நம்ம எப்படியாவது தப்பிச்சணும்னு சொல்லி அந்த செலாத்திய குரூப் வந்து போராடுது. இன்னொரு குரூப் வந்து மேசியாவை எதிர்பார்க்கு, நமக்கு ஒரு ராஜா வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பொருளாதார சூழல்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்குது. அதனால் இயேசு வந்து அப்போ கொடுக்குறாரு இதெல்லாம் பார்க்குறோம். சாப்பாட்டுக்கே பிரச்சனை உள்ள ஒரு காலகட்டம். இப்போ நம்ம வாழ்ந்த காலகட்டம் ஓரளவு சாப்பாடு பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அப்பா அம்மா எங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த காலகட்டத்திலே கொஞ்சம் சாப்பாடு பஞ்சங்கள் இருந்துச்சு, 2-3 பஞ்சங்கள் வந்ததுனால வந்து அந்த பொருளாதார பிரச்சனைகள் இருந்துச்சு. இப்போதைக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்குது. ஆனால் பொருளாதாரத்தில் அவ்வளவும் நமக்கு இந்தியாவில் இல்லை, நமக்கு இல்லை. வேறு ஏதாவது பொருளாதாரத்தை பற்றி பேச விரும்புகிறீங்களா? இந்த காலகட்டத்தில் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில்
மொழி, பொருளாதாரம், மதத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இயேசு வாழ்ந்த இடத்துல பிரதானமாக என்னென்ன மதம் இருந்துச்சு? யூத மதம், வேற பேகனிசம். பேகனிசம்னு டீச்சர் சொல்கிறது என்னது? இந்த கிரேக்க கடவுள்கள்லாம். அது வந்து யூதர்கள் வந்து மற்றவங்களுக்கு வச்ச பேர். யூத மதம் மற்றவங்க அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா புரஜாதிகள். பேகனிசம் அப்படின்னாலே பேய் வணக்கத்துக்குரியவங்கன்ற மாதிரி அர்த்தம் வருது. யூதர்களுக்குள்ள இந்த எண்ணம் அது ஆரம்பத்திலேருந்தே வந்தது. யூதர்கள் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், மற்றதெல்லாம் வந்து பேய்கள். இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நீ உன் கடவுள் மட்டும் கடவுள்ன்ற, எங்களை மட்டும் எங்கள் கடவுள் இந்த கடவுள் தான், நீ ஏன் பேய்ன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இதே மாதிரி தான் யூத காலகட்டத்தில், யூதருடைய காலகட்டங்களில் அதில் உண்மை இருக்குது. ஆனால் அதை வந்து வெளிப்படையாக நம்ம பேகனிசம் ஏன் சொல்கிறாங்க சொன்னோன்னே அது பேய்களே வணங்குறவங்கன்ற மாதிரி அது ஓப்பனாக சொல்லும்போது அவங்களுக்கு ஹேர்ட்டாக தான் செய்யும். சொல்கிற விதங்கள் இருக்குது. யூதர்களுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துச்சு, நாங்கள் வணங்குற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். உண்மை தான், மற்றவங்களாம் பேய் பிரச்சாரிங்களா ஓகே. இயேசுவை ஏற்றுக்கல, அது நம்ம பார்க்கலாம். இயேசுவை ஏன் ஏற்றுக்கல அப்படின்றத பார்க்கலாம். புறஜாதியா படைக்காததுக்கு நன்றி, நாயை படைக்காததுக்கு நன்றி சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருந்துச்சு, இல்லைன்னு இல்லை. யூதர்களுக்குள்ள வந்து ஒரு வெறி இருந்துச்சு, அந்த மத வெறி இருந்துச்சு. மத வெறி தேவையில்லை, அந்த மதத்துக்குள்ள உண்மை இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து அந்த மதத்துக்குள்ள உள்ள உண்மையை தான் பேசணும் ஒழிய அந்த மதத்தை வந்து வெறியாக நம்ம வச்சுக்கூடாது. நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே அதுதான் நிறைய பேர் வந்து இயேசு தான் அப்படின்ற மாதிரி வெறியாக பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் புரிய வைக்கிறது தான் ஒரு சேலஞ்ச். இது வந்து பிரச்சனை அப்போ இருந்தே இருக்குது, புரிய வைக்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருக்க செய்யுது. ஏன் வந்து பிரஜாதியாக பிறக்காதுக்காக நல்லதுன்னெலாம் சொல்கிறாங்க. ஆண்டுடைய திட்டம் என்னவா இருந்துச்சு? இப்போ யூதர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார்? யூதர்களை வந்து ஏன் தேவன் தேர்ந்தெடுக்கணும்? ஒருவேளை வந்து இந்தியாவில் ஒரு மதத்தை ஒரு ஜாதியை தேர்ந்தெடுத்துக்கலாம் தேவன். முக்கியமாக ஆபிரகாம் தான் இதில் தலையில் வர்றாரு. ஏன்னா அப்போ பார்க்குற ஆபிரகாம் காலத்தில் பார்க்கும்போது இவனை பிடிக்கலாம், இவனை பிடிச்சா நம்ம பேச கேட்பான், இந்த விசுவாசம் வரணும். ஆண்டு வந்து எல்லாரும் பிடிக்க முடியாது, அந்த விசுவாசத்தை கொடுத்தா இவனுக்குள்ள இந்த விசுவாசம் வரும் அப்படின்னு ஒருத்தர் தெரியணும். அதுதான் நீதிமான். இப்போ வந்து நோவா காலகட்டத்தில் நோவா நீதிமானாக பார்க்குறாரு. நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது அவனை பிடிச்சா நீதிமானம் ஆவான் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. இப்போ ஆபிரகாம் கூட எந்த மதத்தை வணங்கிட்டு இருந்தார்? சிலை தான், அவர் சிலையை தான் வணங்கிட்டு இருக்காரு. ஆபிரகாம் கூட அவருக்கு தெரியாது, பிறக்கும் போதே வந்து இந்த யெகோவா தேவன் அவர் ஆபிரகாமுக்கு தெரியாது. ஆனால் சிலை வணக்கம் அவருடைய சந்ததின்னு பார்க்கும்போது ஒரு சேத்துல போய் கனெக்ஷன் ஆகுது. எங்கே போய் இந்த ஆபிரகாம் சரி நோவாவுடைய 3 பிள்ளைங்க காம்ஸ் யாப்பேத். இதில் பார்த்தீங்கன்னா யாருடைய சந்தையில் வர்றாரு ஆபிரகாம்? யாப்பேத் இல்லை, காமில் தான் வருவார் ஆபிரகாமுடைய சந்தை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேரில் 2 பேர் சபிக்கப்பட்டுருவாங்க. சேம் சந்தையில் தான் வருவார். ஏன்னா சேம் தான் ஆண்டோடைய பார்வையில் கொஞ்சம் பயமுள்ளவர், ஆண்டவருக்கு பயப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட. இந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா போகும், அப்படியே அந்த ஆதாம் வரைக்கும் போகும். ஆனால் இந்த சேம்குள்ளே இவர் இந்த மற்ற 2 தேவன் மனசுக்கு கொஞ்சம் ஒதுங்குது. இவங்க வந்து நோவாவை வந்து நிர்வாணத்தை பார்க்குறது, சாபத்து காம் வந்து சாபத்துக்குள்ளாயிடலாம், யாப்பேத்து வந்து வேறு மாதிரி ஆயிடலாம். சேம் மட்டும் இது பார்க்கும்போது அந்த சந்ததியில் பார்க்கும்போது இருக்கிறதுல பெஸ்ட்டு. ஆண்டவர் அப்படி எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, இருக்கிற மனுஷனுங்களில் இவன் என் பேச்சை கேட்பான் அப்படின்ற மாதிரி ஒருத்தனை பிடிக்கிறாரு. அப்படி பிடிச்சவர் தான் ஆபிரகாம். ஸோ சேம் கீழே அவர் வர்றாரு, ஆபிரகாமை பிடிக்கிறாரு. ஸோ ஆபிரகாம் பிடிச்சிட்டு வாக்குத்தத்தை கொடுத்துட்டார். ஆபிரகாம் அவருடைய திட்டம் இதில் இருக்குது. இயேசு அதில் பிறக்கணும், ஒரு சந்தையில் பிறக்கணும், ஆபிரகாமுக்குள்ளே ஒரு சந்தையில் பிறக்கணும் அப்படின்னு தான் ஆண்டோடைய திட்டம் இருக்குது. ஆண்டோடைய திட்டம் வந்து இஸ்ரேல் சமுதாயத்தில் நான் எங்கே இதை ஆரம்பித்தேன் அப்படின்னா, இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எது புரியல, நாங்கள் யூதர், நாங்கள் சுத்தமானவங்க, நாங்கள் கடவுளுக்கு பிரியமானவங்க, மற்றவங்கெல்லாம் பேய வணங்குறவங்கன்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, ஆண்டோடைய திட்டம் அவங்களுக்கு புரியலை. நிறைய பேருக்கு, சில பேருக்கு புரிஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு புரியலை. அவங்களுக்குள்ள மத வெறி வந்துடுது. ஆனால் ஆண்டவர் ஏன் இதை தெரிந்தெடுத்தார் அப்படின்னா, ஏன் தெரிந்தெடுத்தார்?
உனக்குள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வாதம். அதுதான் புரியணும். இப்போ வந்து என் மூலமா மற்ற ஜாதி ஆசீர்வதிக்க போறாரு. இது வந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லிட்டாரு. என் மூலமா மற்றவங்க ஆசீர்வதிக்க போறாரு. இன்னைக்கும் சபைக்கு விசுவாசிகளுக்கு புரியாத ஒரு சத்தியம் இருந்தா, எனக்கு ஆசீர்வாதம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறாருன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? அது போகணும். இப்போ வந்து நமக்கு ஏன் ஆசீர்வாதம் வருது அப்படின்னா, என் மூலமா ஒரு 4 பேருக்கு அது ஆசீர்வாதம். இதுதான் ஆண்டோடைய திட்டம். இதுதான் பழைய ஏற்பாட்டு திட்டமும் கூட. இந்த இஸ்ரேல் சமுதாயத்தின் மூலமாக மற்ற சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம் போகணும். இந்த இஸ்ரேல் சமுதாயத்தின் மூலமாக மற்ற சமுதாயத்துக்கு சத்தியத்தை சொல்லணும். ஸோ இவங்கள ஆண்டவர் பிடிச்சி இவங்க த்ரூ அந்த சேனல் ஆஃப் பிளஸிங் சொல்லுவோம். அந்த சேனல் ஆஃப் பிளஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இவங்களை வந்து ஒரு சேனலாக தான் பயன்படுத்துகிறாங்க. இவங்க வந்து பெரிய ஆளுங்க, சுத்தமானவங்க அப்படிலாம் இவங்களை பிடிக்கிறாங்க. ஒரு ஆளை பிடிச்சி அந்த ஆள் மூலமாக ஒரு சேனலாக அவங்க மூலமாக ஆசீர்வாதம் போகணும், அவங்க மூலமாக சத்தியம் போகணும், அவங்க மூலமாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். சரி, ஆண்டவரே பிளான். இது தெரியாதனால தான் அவங்களுக்குள்ள என்ன வருதுன்னா, நான் பெரிய ஆள், நான் தான் கடவுள் கூட க்ளோஸு, என்னை விட்டால் வேறு வழி இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி போகிறாங்க. அது வந்து ஒரு இன்றைக்கும் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய பெருமைன்ற மாதிரி. இன்றைக்கி ஆவிக்குரிய பெருமை உள்ளவங்களுக்கு அப்படி இருக்கும். ஏன்னா புரியல, நம்ம தான் சேனல், நம்ம வழியில தான் ஒரு ஆசீர்வாதம் என்ன கொடுத்துருவோம் போகணுன்றது புரியாதனால. இதுதான் அங்கேயும் நடக்குது. பழைய ஏற்பாட்டில் இவங்களுக்குள்ள அது ஒரு பெருமை வந்துடுது. இப்போ இயேசுவையே கொள்றதுக்கு காரணம் என்னது? இவங்களுக்குள்ள இருந்த அந்த பெருமை தான். ஆபிரகாம் சொல்லுவாங்க, மோசையை சொல்லுவாங்க. ஆனால் ஆபிரகாமும் மோசையும் இயேசுவை பற்றி சொன்னாங்களே, அதுதான் இயேசு சொல்லுவார். இந்த ஆபிரகாமும் என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு, இந்த மோசையும் என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அது உங்களுக்கு புரியலையே. புரிஞ்சால் நீங்கள் என்ன அடிக்க வர மாட்டீங்க, என்ன கல்லெறிய வர மாட்டீங்க அப்படின்றது தான் சத்தியம். இயேசுவை ஏன் அப்படின்னா புரியாதனால தான் அவங்க இயேசுவை கல்லெறிகிறாங்க, இயேசு கொலை செய்கிறாங்க. ஆனால் உள்ள சக்தி இருக்குதான் சரி. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருந்து. அதை ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த நித்திய ஜீவன் யார் மூலமாக வருதுன்னா என் மூலமாக தான் வருது அப்படின்றது தான் இது. ஆண்டவர் வந்து அந்த இஸ்ரேல் சமுதாயத்தை வந்து ஒரு கருவியாக மற்ற சமுதாயத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு கருவியாக பயன்படுத்த விரும்புகிறாரு. ஆனால் நிறைய பேர் வந்து ஒரு பெருமைக்குள்ளே போயிடறாங்க, ஆவிக்குரிய பெருமை, மத பெருமை, அதுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ அப்படி இப்போது நம்ம இந்திய நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்து மதம் வந்து ஒரு அமைதியான ஒரு மதம் தான், மதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு வெறி வருது. வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறாங்க, முஸ்லீம் வளர்கிறாங்க, கிறிஸ்தவங்க பெருகிறாங்க, இப்போது அவங்களுக்கு காசு நிறையா சேருதுங்கும் போது இவங்களுக்குள்ள ஒரு இது வருது. வந்து உடனே அவங்களுக்குள்ள அந்த வெறுப்பு வருது. மதத்தின் அடிப்படை வந்து அதுதான். மத வெறியர்கள்லாம் மாறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். வேறு ஏதாவது கேள்வி இருக்குதா? அதனால தாங்க இந்த ட்ரஸ்ட்டுகளுக்குள்ள வர காசெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. நிறைய ஸ்கூல்ஸு, ஹாஸ்டல்ஸ் வந்ததுனால அவங்களுக்குள்ள வந்து நாங்கள் கேள்விப்பட்டது வந்து ஒரு ட்ரஸ்ட்டு, பெரிய ட்ரஸ்ட் இந்தியாவுக்குள்ள வந்து பெரிய என்னது ஒரு ஆர்கனைசேஷன் பேர். இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஆர்கனைசேஷன் வேர்ல்டு விஷன் உங்களுக்கு தெரியும். வேர்ல்டு விஷன் மூலமாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட் வந்துட்டு இருந்துச்சு. சாப்பாடோ, படிப்பு உதவி எல்லாம் இந்திய மக்களுக்கு தான் வருது. ஆனால் நிறுத்திட்டாங்க. அவங்க நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இன்டர்வியூ கேட்குறாரு. நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு என்ஜிஓ மூலமாக நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. இந்த வேர்ல்டு விஷனில் வந்து நீங்கள் நேரடியாக செய்ய வேண்டாம், இந்தியாவில் ஒரு என்ஜிஓ தரோம், அந்த என்ஜிஓ மூலமாக நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க. சரின்றாங்க. அது எந்த என்ஜிஓன்னு கேட்கும்போது ஆர்எஸ்எஸ் மூலமாக நீங்கள் இதை செய்யுங்க, இந்த ஃபண்டெல்லாம் நாங்கள் அனுப்புகிறோம், ஆர்எஸ்எஸ் என்ஜிஓ தான், ஆர்எஸ்எஸ் மூலமாக நாங்கள் பணம் அனுப்புகிறோம், நீங்கள் செய்ய முடியுமான்னு கேட்கும்போது எங்களுடைய நோக்கம் வந்து நாங்கள் வந்து மதத்தை பரப்புறதில்லை, ஆனால் இயேசு தான் தேவன், நாங்கள் சொல்லி தான் செய்யணும். இயேசு கொடுத்த ஆசீர்வாதத்தினால இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறோம். ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து அதை செய்யாது. ஆர்எஸ்எஸ் வந்து இயேசு ஆசீர்வதிச்சாரு, அதனால தான் இந்த பணம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லி அரசு சொல்லி செய்யுமா? ஸோ அப்படின்னு அந்த இன்டர்வியூ கேட்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கவர்மெண்ட் எந்த அளவுக்கு செய்யுது அப்படின்னா அது அப்படியே நின்று போச்சு. அந்த ஆசீர்வாதங்கள் நின்று போச்சு, தடைகள். இந்தியாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அது அப்படியே நின்று போச்சு. இன்னொரு வியூவில் வந்து சொல்லுவாங்க, இந்தியாவில் கிறிஸ்டின் ஆர்கனைசேஷனே இருக்குது. அவங்க அந்த ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக கணக்கு கொடுக்காத எத்தனையோ ஆர்கனைசேஷன் அவங்க வந்து இதுக்கு வந்து போய் வேர்ல்டு விஷன் அப்படி கிடையாது. ஆனால் நிறைய மற்ற ஆர்கனைசேஷன் நிறைய க்ளோஸ் பண்ணாங்க. எஃப்சிஆரே நிறைய, இது வந்து ஆயிரக்கணக்கான எஃப்சிஆரே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ நிறைய பேர் வந்து முன் வந்து எடுக்கிறது இல்லை, ஃபாரின் ஃபண்ட் எடுக்கிறது இல்லை. இந்தியாவில் இருக்கிற ஆர்கனைசேஷனே பண்ணுங்க அப்படின்றப்போ நிறைய வந்து முன் வந்து எடுக்கிறது இல்லை. காரணம்னா அவங்களுக்குள்ளேயே நிறையா கணக்கு வழக்கெல்லாம் பிரச்சனை இருக்குது. வருஷம் நினைக்கிறது நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. சிலது பார்க்கும்போது அவங்க கொண்டு வந்த ரூல் வந்து எஃப்சிஆர்ஏ ரூல் வந்து ரொம்ப நல்லது. ஒரு ரூல் எஃப்சிஆர்ஏ நிறைய ரூல் கொண்டு வந்தால் அதில் ஒரு ரூல் என்னென்னா, நீ 100 ரூபா வாங்கினா 50 ரூபா வந்து மக்களுக்கு போகணும். இந்த வேர்ல்டு விஷனில் சில பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா
ஆஃபீஸர்ஸ் எல்லாம் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க அந்த வேர்ல்டு விஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ். அதில் பார்க்கும்போது ஓவராலாக இப்போ இந்தியாவுக்குள்ள வந்து 100 கோடி ரூபாய் வருதுன்னா 50 கோடி ரூபாய் மக்களுக்கு போய் மக்கள் கையில் சேர்கிற மாதிரி பார்க்கணும். 50 கோடியை வேணால் நீ அந்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேணால் பயன்படுத்தலாம் அப்படின்றது நல்ல ரூல். அதெல்லாம் அந்த மாதிரி நல்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைன்னு இல்லை. நிர்மலா சீதாராமன்லாம் ரொம்ப வளர்ப்பாங்க. நல்லதுக்கு சிலர் வந்து இந்த சொந்தத்துக்கு எஃப்சிஆரை வந்து மக்களுக்குன்னு வாங்கிட்டு அவங்களுக்கு பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் நல்லது தான். ஆனால் குறிப்பாக அந்த வேர்ல்டு விஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க அந்த மாதிரி சம்பள விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் மக்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருந்துச்சு. நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு உதவியெல்லாம் கிடச்சி. இப்போ நீ வந்து அதை செய்யலை அப்படின்னா நீ ஆர்எஸ்எஸ் செய், எங்களுக்கு பணம் இருக்குது, நாங்கள் வசூல் பண்ணுறோம், நாங்கள் செஞ்சுக்கிறோம், நீ செய்ய வேண்டாம்னு நீ அந்த இதை செய்யறதுக்கு வரல. நான் எங்கே பிரச்சனை வருதுன்னா இன்றைக்கும் இந்தியாவில் வந்து 50% ஏழைகள் சரியான படிப்பு கொடுக்க முடியாது, சரியான சாப்பாடு கொடுக்க முடியாத குடும்பங்கள் இருக்குது. அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். நீ இதை தடுக்கும் போது நீ செய்ய இப்போ ஆர்எஸ்எஸ்ஸோ நீ பிஜேபியோ நீ வந்து ஒரு இது பண்ணி இந்த மக்களை ரீச் அவுட் பண்ணு. இப்போ வந்து இப்போ ட்ரைபல் வில்லேஜுக்கு போகாதன்றாங்க. சமாரிட்டன் ஹாஸ்பிட்டலே பாருங்கள் அவங்க பண்ணுது. இப்போ வந்து அது பிஜேபி தானே ஆர்எஸ்எஸ் தான். அவங்க கூட இந்த மனசு ஏன் இல்லை அப்படின்ற மனசு வேணும். இப்போ வந்து ஒரு பொறாமையினால செய்கிறது வேறு. இப்போ நம்ம வந்து கிறிஸ்துவின் அன்பு நம்மளை ஏவுதுனால தான் வருது. இப்போ நிறைய பேர் ஏன் காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்துவின் அன்பு ஏவி நம்ம செய்கிறது வேறு. இது பொறாமையினால தடுக்கிறது. பொறாமையில் நீ வந்து நல்லது செய்ய முடியாது. இவங்களுக்குள்ள அது இல்லை. அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய என்னென்னா இவங்களுக்கு வந்து பொறாமை மட்டும் இருக்குது, தடுக்கிறதுக்கு மட்டும் வர்றாங்க. ஆனால் நீ செஞ்சுட்டு என்ன நான் செஞ்சுக்கிறப்ப என் நாடு என் மக்கள் நான் உதவி செய்கிறேன் என் பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி நீ செஞ்சேன்னா நல்லது தானே. ஸோ அந்த மாதிரி இல்லையே. அப்படி பார்க்கும்போது அந்த அன்பு இல்லை தானே. கிறிஸ்துவின் அன்புனால நம்ம இதை செய்யணுன்றது வந்து புரியல. மதம் மாத்திரன்றது தானே அது கொடுக்குறாங்க. இந்த கிறிஸ்துவின் அன்பு பின்னாடி இருக்குது புரியலை அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் வந்து குளறுபடி இருக்குது. மதத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக சம்பாதிக்கிறது, இயேசு பேரை சொல்லி அவங்க சம்பாதிக்கலாம் இருக்குது. அது பைபிள் வந்திருக்குது. வயிற்றுக்காக இருக்கிற ஊழியக்காரங்கள்லாம் பார்க்குறோம். ஸோ அவங்களுக்கு ஆனால் இதன் மத்தியில் வந்து இன்றைக்கும் எஃப்சிஆர் இல்லாமலாம் இல்லை. இப்படி எனக்கும் ஒரு ஃபண்டு எஃப்சிஆர் மூலம் வருது, தடுக்க முடியல. ஏன்னா ஆண்டவர் அதுக்குரிய சேனல் வச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா அவர் வேலையை செஞ்சாகணும். நம்ம வந்து ஆண்டவருக்கு உண்மையாக ஒரு ஊழியத்தை செய்யும்போது நீ என்ன தான் சட்டம் போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் அவர் வேலையை செய்கிறதுக்கு அவர் ஒரு வழி வாசல் வச்சுருப்பாரு. அது ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கும் அதில் பாடங்கள் இருக்குது. நம்ம உண்மையாக இருக்கிறோமா, நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக செஞ்சோம்னா நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு உறுதியை நமக்கு கிடைக்குது. ஸோ இது இந்த காலகட்டங்கள் நம்ம இயேசுவின் காலத்தை பார்க்குறோம். ரோமர்கள் பல்வேறு தெய்வ வணக்கம் எங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா பேகர் வர்ஷிப், அந்த பேயை வணங்குறது அப்படின்றதுலாம் ஆரம்பித்தோம். அது நிறைய வேறு இடத்துல போயிடுச்சு. பொதுவாக நம்ம பேசும்போது இப்போ இயேசு தான் தெய்வம், உண்மையான தெய்வம். மற்றதெல்லாம் பேயின்னு நம்ம நேரடியாக சொல்லாமல் எப்படி சொல்கிறது அப்படின்றது ஒரு சேலஞ்சு நமக்கு இருக்குது. இப்போ இன்றைக்கி நேற்றுக்கு முந்தா நாள் சுட்டு கொண்டவனை பார்த்திங்கன்னா அவர் கிறிஸ்தவ நாடு அங்கே பிறந்தால் கூட அங்கே வந்து பேசுகிறதுக்கு இயேசு தெய்வம்னு நிறைய சொல்ல முடியாது. அந்தளவுக்கு ஒரு பிரச்சனை. அங்கே வந்து முஸ்லீம் பற்றி பேசலாம் ஃப்ரீயாக, இந்து பற்றி ஃப்ரீயாக பேசலாம், யோகா பற்றி ஃப்ரீயாக பேசலாம், இயேசு பற்றி பேசாத, பைபிளை பற்றி பேசலாம் அமெரிக்கா நாட்டில். ஆனால் ஆண்டவர் வந்து இவர் கொடுத்த ஞானம் 32 வயசுனா கூட அவனை கொடுத்த ஞானம் நல்ல ஒரு ஞானம். அப்படி பேசுவார். அவனை வந்து திட்டுவாங்க. 15 வயசு 16 வயசு பிள்ளைகளாம் வந்து திட்டிட்டு போவோம். ஏன்னா அபார்ஷனுக்கு எதிராக பேசுகிறது, அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு எதிராக பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி பேசும்போது அந்த மக்கள் அப்படி ஆகிட்டாங்க, அமெரிக்க மக்கள். ஆனால் ஆண்டவர் அவர் கொடுத்த ஞானத்தினால அப்படி திட்டினா கூட இவர் அமைதியாக பேசுவார். சொல்ல வேண்டிய கருத்து போய் சேர்ற மாதிரி பேசுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன், ஒரு ரத்த சாட்சி அமெரிக்காவில். இப்போ நமக்கும் அந்த ஞானம் வேணும். இப்போ நம்ம மக்கள்கிட்ட போய் பேசும்போது இப்போ எங்களுக்கு வந்து குடும்பம் பேசும்போது ஆனால் அந்த ஞானத்தில் கொடுத்துருக்குறாரு. இப்போ வந்து அவங்க வந்து வணங்குறது வந்து சிலை கிடையாது, முன்னோருடைய ஆவிகளை வணங்குவாங்க. அஜ்ஜன் சொல்லுவாங்க, அஜ்ஜன் சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்னா அவங்க வந்து நாராயணன் ஒருத்தர் இருக்கிறார். நாராயணா இந்த கடவுள் நாராயணன் கிடையாது, எல்லாத்தையும் படைச்சவர் தான் நாராயணன் சொல்லுவாங்க. அவரை விட்டுட்டாங்க. ஆனால் தாத்தா பாட்டிங்கெல்லாம் வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் சொல்லுவோம் இந்த தாத்தா பாட்டிகளை வந்து எப்போ இந்த தேவனை விட்டாங்க, எங்கேயோ விட்டுட்டு வந்து இவங்களே தெய்வம் மாதிரி காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்க கடவுள் ஆக முடியாது. இவங்க தாத்தா பாட்டி தான், இவங்களால செத்ததுக்கப்புறம் நமக்கு உதவியெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இவங்களாம் படைச்சவர் ஒருத்தர் இருக்கிறார், இவங்களுடைய சந்ததி இருக்குது. நாங்கள் சொல்லும்போது நோவா காலத்தில் நோவா ஒரு தாத்தா நேதஜன் அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. நோவாவுக்கு முன்னாடி 10 தாத்தாமா இருந்தாங்க. அதில் வந்து இந்த 7வது தாத்தா இப்படி கடவுளோட தொடர்பு இருந்தார், 3வது தாத்தா இப்படி கடவுளோட தொடர்பு இருந்தார், முதல் பையனுக்கு இப்படி பிரச்சனை ஆச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லும் போது தான் அவங்களுடைய பாதிப்பு வராது. இது வந்து நேரடியாக நீ பேய் வணங்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவங்க சொல்கிற விதங்கள் இருக்குது. சொல்கிற விதங்கள் இருந்தால் தான் அவங்களுக்குள்ளே வந்து அது போய் தொடும்.
இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஞானம் வேணும். வந்து நம்ம இந்துக்கள் கடவுளை வந்து பேய்ன்னு சொல்கிறத விட எப்படி சொல்கிறது, ஒவ்வொரு மக்களுக்கும் புரிஞ்சால் தான் அது சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது தான் அவங்களுக்கு வந்து புரியும். உண்மையான தெய்வம் ஒருத்தர் தான். தமிழையும் சொல்கிறாங்க, இந்து மதத்துலையும் சொல்கிறாங்க, தெய்வம் ஒருவனே தெய்வம் ஒன்றே குலம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சொல்லாடல் இருக்குது. ஆனால் அதை எப்படி புரிய வைக்கிறது, திராவிட எப்படி புரிய வைக்கிற சேலஞ்சு தான் நமக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு வந்து அதை நம்ம ஆண்டோரோட கேட்கும்போது அந்த ஞானத்தை தருவார். நம்ம எங்கே பேச ஆரம்பிச்சோம்னா அந்த மாதிரி பேசுகிற அமெரிக்க பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வந்து அவரை நல்லா பயன்படுத்தினார் அந்த ஞானம். ஆனால் அதே விரோதிக்கிறவங்களும் இருக்கிறாங்க, கொண்டுட்டாங்க. ஆண்டவர் உருவாக்குவார். ஒருவேளை அவங்களுக்குள்ளே அவங்கள்ட்ட சண்டை போட்டவங்களே இப்போ எண்ணிப்பாங்க. ஒருவேளை இவருடைய மரணம் அநேக ஊழியக்காரங்களை உருவாக்குவாங்க. அதே மாதிரி அவரை மாதிரியே நிறைய பேர் உருவாக்கும் அவருடைய மரணம். இல்லைன்னா ஆண்டவர் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டார். ஸோ அது மாதிரி நம்ம நாட்டிலையும் கூட இப்போ இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்தது தான் இப்போ நம்ம எங்கே பேச ஆரம்பிச்சோம். யூதர்களுக்கு வந்து என்ன இருந்துச்சு, யூதர்கள் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா கடவுள் ஒருத்தர் தான். அந்த கடவுளை வந்து எங்களுக்கு தெரியுற மாதிரி ஆண்டவர் இப்படி வேதத்தை கொடுத்துருக்கிறாரு. எங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. எங்கள் பிரச்சனை அப்படின்னா ஆசீர்வாதத்தை நம்மளே வச்சுக்கும் போது தான் பிரச்சனை வரும். எங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படின்றத நம்ம அவங்க காட்டியிருப்பாங்கன்னா அதுக்குள்ளே வெறி வந்திருக்காங்க. இன்றைக்கி கிறிஸ்தவத்தில் உள்ள பிரச்சனைகள் அதுதான். நம்ம வச்சுக்காமல் அதை கடத்திட்டே இருக்கணும். நீங்கள் வந்து சேனல் ஆஃப் பிளஸ்ஸிங் அப்படின்னாலே எப்படி ஒரு ஆறு ஓடுதோ, ஒரு ஓடை நதி ஓடுதோ, அதே மாதிரி தான் ஆசீர்வாதம் நம்ம மூலமாக போயிட்டே இருக்கணும். பொருளாதாரமாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கலாம், கல்வியின் ஆசீர்வாதமாக இருக்கலாம். எதுவுமே நம்ம மூலமாக அடுத்தவங்களுக்கு போயிட்டே இருக்கணும். நம்ம குறையுமா, நம்ம இடையே எல்லாம் போயிடுமா? ஸோ இது வந்து யூதர்களுக்கும் புரியலை. இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவர்களும் பெரும்பாலும் புரியாதனால தான் வந்து எனக்குன்னு வச்சுக்கிறதுனால அந்த ஸ்டாக்னட் வரும்போது புரியணும்னு சொல்லி பார்ப்போம். இதில் தான் இந்த குழப்பங்கள்லாம் வரும்னு சொல்லி பார்ப்போம். நீங்கள் வந்து மற்றவங்களை உண்மையிலேயே ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்கன்னா நம்ம யாரும் எதிர்ப்பாங்க. ஸோ அந்த இதுக்குள்ளே தான் நம்ம வரோம். ஸோ ஆசீர்வதிக்கப்படுறது அப்படின்னு பார்க்குறோம். ஆகவே கிழக்கத்திய புதிய தெய்வங்கள் மீதான நம்பிக்கை. இப்போ வந்து இங்கே பார்க்கும்போது ரோமர்களுக்கு வந்து நிறைய கடவுள், எப்படி இங்கே இந்துக்களுக்கு நிறைய கடவுள் இருக்காங்களோ அதே மாதிரி ரோமர்களுக்கும் நிறைய கடவுள் இருக்காங்க. நீங்கள் அதை தனியாக ஸ்டடி பண்ணிங்கன்னா அந்த பேர்லாம் நிறைய இருக்குது. ரோம கடவுள் யார் யார் அப்படின்னு சொல்லி இவங்க நாட்டை பிடிச்சி பொருளாதாரத்தில் வளர ஆரம்பிக்கிறாங்க. அந்த கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை அவங்களுக்கு குறையுது. இந்த ரோம கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை அவங்களுக்கு குறையுது. ஸோ அந்த காலகட்டத்தில் சிலர் வந்து இந்த சீசர் ராஜாவே வந்து கடவுளாக நினச்சிக்கிறாங்க. அந்த பெரிய ராஜா அவரே கடவுள் மாதிரி. எப்படி நம்ம நாட்டில் வந்து அரசியல்வாதி ஜெயலலிதா வந்து கடவுள் மாதிரி நினச்சி காலில் விழுகிறாங்க, மோடியை காலில் விழுகிறாங்க. இந்த மாதிரி கடவுள் மாதிரி நினைக்கிற ஒரு குரூப் இருக்குல்ல சார், நிறைய கடவுளை வணங்குற ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த சீசரையே கடவுளாக நினைக்கிற ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த சீசர் செத்ததுக்கப்புறம் இந்த கடவுள் மேல் ஒரு நம்பிக்கைலாம் போனதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்படுற சூழ்நிலை தான் இயேசு பிறக்கிறார். அவங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக இயேசு பிறக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி ரோமன் கத்தோலிக் எங்கே ஆரம்பிச்சது? இங்கே தான். ஸோ அங்கே தான் வந்து கிறிஸ்தவம் வந்து சொல்லுது நேஷனலைசேஷன் அந்த மாதிரி தேசிய மதமாக மாறுது. அதில் உண்மையான கிறிஸ்தவம் இல்லை, இருந்தாலும் அந்தளவுக்கு ரோமரில் வந்து நம்பிக்கை இறந்துட்டாங்க. அவங்க கடவுள் மேலே நம்பிக்கை இறந்துட்டாங்க. சீசர் இறந்துட்டார். இப்போ வேறு யார்? அப்போ வந்து கிறிஸ்தவம் வளருது. அப்போ கிறிஸ்தவத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க இறந்துட்டாங்க. யூதர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பரிசேயர் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க மோசை முக்கியம், பிரமாணங்கள் முக்கியம். அவங்களுக்கு சதுசேயர்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து வேதம் முக்கியம், வேத பாடல்கள் இவங்களுக்கு முக்கியம். அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து உயிர்த்தெழுதல் அதில் நம்பிக்கை இல்லை, தெய்வத்துக்கு மேலே நம்பிக்கை இல்லை. நம்ம சிராத்துக்களை ஏற்கனவே பார்த்தோம். இப்போ எஸ்சின்கள் அப்படின்ற ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 குரூப் யூதர்களுக்குள்ளே இருக்கிறாங்க. இவங்க வந்து இந்த எஸ்சின்கள்ன்ற வந்து ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறது, அப்புறம் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுறது. இந்த கும்ரான்றது வந்து இவங்க மூலமாக தான் இந்த வேதங்கள் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள் வந்து குகையில் போய் மறைச்சி வச்சு அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க. இவங்க மூலமாக தான் இந்த காலகட்டத்தில் கிடைச்சி. இவங்க எப்போ மறைச்சி வச்சவங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பழைய ஏற்பாட்டு ஏசாயா புஸ்தகம் நிறைய வேத சொல்லுகள்லாம் இது வந்து இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அதை கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தான் அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த குரூப் தான் இந்த எஸ்சின்கள். இவங்க வந்து மேசியா எதிர்ப்புடையவங்க. சதுசேயரும் இயேசு எதிர்த்தாங்க, எஸ்சின்கள் எதிர்த்துக்கிறாங்க. சிலாத்துக்கள் வந்து எதிர்க்கலை, நம்பிக்கை இருந்துச்சு சிலருக்கு. இவர் மூலமாக நமக்கு ஒரு இது கிடச்சிருமா அப்படின்ற மாதிரி. இவங்க பரிசேயர் வந்து
மோசே பிரமாணத்தில் ரொம்ப உறுதியாக இருந்ததுனால இவர் வந்து மோசே பிரமாணத்தை மாற்றுறாரோ அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே 4 பிரிவு. இல்லை இயேசுவை பரிசீலனை இருக்காங்க, சரிசீலனை இருக்காங்க. சிலாத்துக்கள் நேரடியாக எதிர்க்கலை, இவங்க எதிர்க்கிறாங்க, சீனியரில் வந்து எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி 3 குரூப்புமே இயேசு இருந்துச்சு. இன்னொரு குரூப் வந்து ஏரோதியர்கள், ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஏரோது, அவங்களும் இயேசு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே எதிர்க்காங்க சொல்லுவாங்க. ஸோ இதான் மதம் சார்ந்த காரியங்கள் இயேசு வாழ்ந்துட்டு. இல்லை ஏதாவது உங்களுக்கு சமயம் இருக்குதா, வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்க? அது வரைக்கும் நீங்கள் போதும் நினைக்கிறேன். இந்த சீசருடையவர்களை பற்றி நிறைய எழுதலை, ஆனால் மார்க்கு 3, 6, 12, 15 வாசிக்கும் போது இவங்களும் இயேசு எதிர்க்கிறாங்க. இயேசு எப்படி கொள்ளலாம், பரிசீலனை ஒரு பக்கம் இயேசு கொள்றதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இந்த சீசர் ஏறுவது சுத்தம் வேத ஆய்வு உம்ரான் தேசியானியா மேசியானி எதிர்ப்பு. அதாவது நீங்கள் 2 பிரிவாக பிடிச்சிங்கன்னா, ஒரு குரூப் இஸ்ரேல் மக்கள், யூத மக்களில் வந்து ஒரு குரூப் வந்து தீவிரவாதி செலக்ட், இன்னொரு குரூப்பு மிதவாதி, அவங்க வந்து அமைதியாக இருக்கிறாங்க. அவங்க தான் மேசியாவை எதிர்பார்க்குறாங்க, ஒரு குரூப் எதிர்பார்க்குறாங்க. அதுக்குள்ளே மற்ற இந்த 4 குரூப்பையும் நம்ம பார்க்கணும். பரிசேயர் வந்து மோசே பிரமாணம் அதெல்லாம் முக்கியமாக பார்க்குறாங்க. அவங்க வந்து உயிர்த்தெழுதலில் நம்புகிறவங்க, ஆனால் வெறியாக இருக்கிறாங்க. இந்த மத வெறி இவங்களுக்குள்ள, பரிசேயருக்குள்ள மத வெறி இருக்குது. சதுசேயருக்குள்ள மத வெறியெல்லாம் அவ்வளோ கிடையாது. சதுசேயர் வந்து இந்த 2 நம்பிக்கை இல்லாதவங்க. இவங்க எப்போ பார்த்தாலும் பரிசேயர் கூட சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. இயேசு வந்து சதுசேயருக்கு நல்லா பதில் சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது அந்த ஒரு பெண் வந்து 7 ஆம்பளை கல்யாணம் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது சதுசேயர் கேட்பாங்க. இவனுக்கு சரியான பதில் சொல்லிட்டாருன்னா பரிசேயர் வந்து இயேசு அப்படியே பாராட்டுவாங்க, சரியாக பதில் சொல்லு. இந்த மாதிரி இவங்க கூட போட்டு இங்கே சண்டை இருக்கும். இந்த இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் நிறைய பிரச்சனை உள்ளவங்க வந்து சதுசேயர். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வந்து இவங்கள பண்ணுறது வந்து இயேசுவை பிரச்சனை பண்ணவங்க பரிசேயர் பண்ண இருப்பாங்க. நிறைய அப்பப்போ வந்து நோண்டிகிட்டே இருக்கும் பரிசேயர் தான். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் இவங்க பரிசேயர் கொஞ்சம் அமைதியாகிறாங்க. அவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லைன்னு இல்லை, பவுல் அதில் சேர்ந்தவர் தான். ஆனால் ரொம்ப பிரச்சனை பண்ணவங்க சதுசேயர். ஏன் இந்த சீசனில் உள்ள ரொம்ப பிரச்சனை பண்ணவங்க சதுசேயர் தான். பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் வந்து ஜெயிலில் போட்டது. ஏன்னா இவங்க இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கொள்கை அடிபட்டு போச்சு. இயேசு உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லும் போது நமக்கு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே, அதனால் எப்படியாவது சீசனில் வந்து அப்படியே அடைக்கிறணும் அப்படின்னு சொல்லி சதுசேயர்கள் வந்து நிறைய சொல்கிறாங்க. ஸோ இதை மேஜர் வருது. செலத்து அதுக்கப்புறம் என்ன ஆனாங்கன்னு தெரியல. செலத்தில் ஒருத்தர் தான் இயேசுடைய சீசர் சீமோன்னு சொல்லி பார்த்தோம். அவங்க அப்படியே மங்கி போயிருப்பாங்க. ஏன்னா அவங்களால முடியாது, ரோமரில் ஏற்று வந்து எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட நம்ம விடுதலை புலிகள் மாதிரி, விடுதலை புலிகளுக்காக நிறைய உலக சப்போர்ட் இருந்ததுனால கொஞ்சம் பூம் ஆச்சு. செலாத்தியர்களுக்கு வந்து வேறு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அதனால் அவங்க அப்படியே இல்லாமல் போயிருப்பாங்க. இந்த குரூப்பு இருக்கிறாங்க. இவங்க வந்து அமைதியாக இருக்குது. இந்த எஸ்சின்றவங்க வந்து வேறு என்னென்னா, இங்கே தனியாக ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கிறது. வேதத்தை வந்து எடுக்கணும்னா கூட நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு அந்த வேதத்தை எடுக்கணும், வாசிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப்பு சுத்தபத்தமாக இருக்கிறது, அந்த வேதத்தை வந்து அப்படியே கடவுள் மாதிரி பாதுகாக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப். இவங்க தான் வந்து இந்த தோல் சுருளெல்லாம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள்லாம் வந்து பாதுகாப்பாக வைக்கிறாங்க. இவங்க மூலமாக தான் இந்த கும்ரானுக்குள்ளே, அந்த கும்ரான்னு ஒரு புகையில் நிறைய மண்பானைகளுக்குள்ளே இந்த தோல் சுருளாக வச்சு பாதுகாக்கிறாங்க. அது அப்போ பாதுகாத்தது வந்து இப்போ ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தெரியல, 200-200 வருஷத்துக்கு முன்னாடி சரியாக தெரியல இருக்குது. ஒரு ஆடு மேய்க்க போகிறான், 300 வருஷமாக இருக்குமா. ஆடு மேய்க்க போகும்போது ஆட்டையே அதே கல்லோட எரியும்போது ஒரு சத்தம் கேட்குது, பானையில் விழுற மாதிரி. உள்ளே போய் பார்க்கும்போது இந்த பானை. அப்போ தான் இது கிடைக்குது. இது கிடைச்சதுக்கப்புறம் பைபிள் டிரான்ஸ்லேஷனில் ஒரு வித்தியாசம் வந்துச்சு. இது வந்து மூல சொல்கள். பைபிள் டிரான்ஸ்லேஷன் அது வரைக்கும் பயன்படுத்தின சொல்லை விட இது பழமையான ஒரு சொல். அந்த மாதிரி ஒரு சொல் கிடச்சிது அப்படின்னு சொல்லிப்பாங்க. அதுக்கு கும்ரான்னு சொல்லுவாங்க. இந்த வேதங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது. அது இன்றைக்கி மியூசியத்தில் இருக்குது. இங்கிலாந்துக்கு தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் அந்த மியூசியத்தில் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிடுவாங்க. இங்கிலாந்து மியூசியத்தில் இருக்குது. ஸோ அந்த குரூப் தான் இந்த எஸ்சின் குரூப். இவங்க மூலமாக ஆண்டவர் வேதத்தை பாதுகாத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாவது கேட்க விரும்புகிறீங்களா? ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரோடக்ஷன்.
முஸ்லீம்கள் பாதுகாத்தது வந்து எபிரேய மொழியிலே தான் இருக்கு. எபிரேய மூலமொழி. இது கிடைச்சது கிட்டத்தட்ட நீங்கள் எபிரேய மொழியில் இருந்து கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தது வந்து கிபி 100லேருந்து கிபி 300 சொல்லுவாங்க. கிபி 100லேருந்து 300 தான் இது மொழிபெயர்த்து நடக்குது, செத்துக்கு இருந்து நடக்குது. மோசை எழுதும்போதே அவர் எபிரேயத்தில் தான் எழுதியிருக்காரு. எபிரேய மொழி, மோசடி மொழி எபிரேய மொழி. ஓகே. என்ன கூப்பிட்டா சரி நீங்கள் பேசுங்க. அவங்க சாமி கொடுத்ததுல வந்து பார்த்து வீட்டில் ஸோ இதுதான் மத காரியங்கள் இந்த காலகட்டத்தில் உள்ளது. மதங்கள் பார்க்கும்போது இதோடு நான் இது பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை, இந்த காலகட்டத்தில் இந்தியாவில் எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்றது பார்த்தா நல்லாயிருக்கும். நமக்கு தெரியல, நமக்கு வந்து சேர சோழ பாண்டியர் காலம் எதுவும் தெரியல, இந்த கோயிலில் கட்டின காலங்கள் எதுவும் தெரியல. ஸோ அப்போ இருந்த இப்போ வந்து இந்தியாவில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இப்போ திராவிடம் ஆரியம் ஒன்று, ஆரியம் வந்து திராவிடத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. மதங்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள்களையும் நிறைய குழப்பங்கள் இருக்கும். வந்து தமிழ் கடவுள் வந்து முருகன் சொல்லுவாங்க, இது அந்த பக்கம் வேறு மாதிரி பேரில் கொண்டு போயிருக்காங்க. அங்கே உள்ள கடவுள்களை வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த கணேசன் வந்து இங்கே வரும்போது வேறு பேர், உங்களோட பேர் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால்தான் கார்த்திகேயா அந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதில் ஏன் குழப்பங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் வந்து மத வெறியெல்லாம் கிடையாது. நாங்கள் தான் கடவுளுக்கு க்ளோஸ்ன்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. ஸோ அவங்களால தான் நிறைய குழப்பங்கள் வரும். இவங்க வந்து மன்னர்கள் காலகட்டத்திலேயே மன்னர்களை வந்து வேறு மாதிரி பயமுறுத்துனாங்க. நாங்கள் கடவுளோட க்ளோஸாக இருக்கிறோம், எங்கிட்ட வேதம் இருக்குது, நீ எங்களை வந்து பறிச்சுக்கிட்டேன்னா கடவுள் உனக்கு வந்து சாபம் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரிலாம் பயமுறுத்தி மன்னர்கள் கூட இருக்கிறாங்க. இந்த இந்தியாவில் நிறைய குறுநில மன்னர்லாம் பார்க்குறோம், சேர சோழ பாண்டியர்கள்லாம் பார்க்குறோம். ஸோ இவங்களுக்குள்ள கூட இருந்துட்டு இவங்க வந்து மதத்தை பயன்படுத்துகிறாங்க, மதத்தை வந்து தங்களுடைய ஆதாயத்துக்காக பயன்படுத்துகிறாங்க. பயன்படுத்தும் போது நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. இப்போ இந்தியாவில் வந்து இந்து மதமே இல்லை, சைவம், இன்னொன்று என்னது வைணவம், சைவம் வைணவம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே நிறைய பிரிவுகள். இங்கே தான் பௌத்த மதம் உருவாகுது, புத்த மதம் உருவாகுது. ஆனால் இங்கே வந்து அது பெருசாக ஒன்றும் நடக்கலை. பெருசாக இங்கே இல்லாமல் அந்த பக்கம் போயிடுது, சீனா பக்கம் போயிடுது, ஜப்பான் பக்கம் போயிடுது. இங்கே உருவான மதம் புத்தர் இங்கே இருந்தவர், ஸ்ரீலங்காவில் இருக்குது. ஸோ அவங்களுடைய கொள்கைகள் என்ன, ஸோ இதெல்லாம் வந்து இந்த சமகாலத்தில் நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும். நம்ம அடுத்ததில் வந்து அப்படி பார்க்கலாம். இந்த இயேசு பிறந்த காலகட்டத்தில் இந்தியா எப்படி இருந்திருக்கும், இது வந்து ஒரு நமக்கு தெளிவான சரித்திர புத்தகங்களாம் கிடையாது. நமக்கு வேத புத்தகம் இருக்குது, மற்ற சரித்திர புத்தகத்தின் அடிப்படையில் இவ்வளோ நம்ம பேசுகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை வந்து சரித்திரமும் நிறைய மறைக்கப்பட்டுச்சு, சரித்திரத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து இவங்க கையில் கண்ட்ரோல் வைக்கிறதுக்காக ஜாதி அமைப்புகளை உருவாக்குறாங்க, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உருவாக்குறாங்க. அப்புறம் நிறைய வேலைகள்
வெள்ளை உலக நாட்டில் வந்து அடிமை இருந்த மாதிரி இங்கே வந்து அடிமை ஜாதிகளாக உருவாக்குறாங்க. இந்த எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது, படத்துலேயே கிடையாது, உருவாக்கப்பட்டது. ஒரு குரூப் வந்து நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இன்னொரு குரூப்பை வந்து அப்படியே தாழ்த்தி வேலை வாங்கி பண்ணுற ஒரு காரியங்கள்லாம் இந்தியாவில் நடக்குது. இந்தியாவில் அடிமைன்ற மாதிரி எல்லாம் கூட இந்த ஜாதி அடிமைத்துவம் வந்து எதுக்காக வருது அப்படின்னா, எப்படி அங்கே வந்து ஒரு குரூப் பணக்காரங்களா பவரை வச்சுக்கிறதுக்கு கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேறு மாதிரி நடக்குது. ஆனால் அந்த இயேசு பிறந்த காலகட்டத்தில் இங்கே என்ன இருந்தாங்க, எப்படி இருந்தாங்கன்றது ஹிஸ்ட்ரி பார்த்தா தெரியும். அதே சனாதனம் அது பார்த்தோன்னா அதை நம்ம இன்னொரு வார்த்தையில் நம்ம பேசணும். வேறு ஏதாவது கேட்குறதுனா நீங்கள் கேட்கலாம், ஜெர்மனி முடியலாம். ஸோ இந்த பாடத்தில் வந்து நம்ம அறிமுகம் பார்க்குறோம். ஏற்கனவே மற்றெல்லாம் நம்ம பார்த்தது தான். இயேசுடைய பிறப்பு மற்றும் ஆரம்ப நாட்கள் பார்த்துருக்கோம். இயேசு பிறந்த சூழ்நிலை, இயேசுடைய இளமை காலம், இயேசு வந்து ஒரு மதத்தை ஸ்தாபிக்கிறவராக வரல, ஆனால் பின்னாடி மதமாக மாறிச்சு. அதனால தான் வந்து நம்ம கிறிஸ்துவம் வந்து மதம் சொல்லாமல் மார்க்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த ரோமர்களுடைய காலகட்டம் அது வந்து விடுதலை ஆகிறதுக்காக அப்போ அவர் கூட இந்த சீசனில் நம்ம அப்போஸ்தலர் பார்க்கணும், ஏற்கனவே பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரோமர்லேருந்து எங்களை விடுவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சீசன் உயிர் சேர்ந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க. இயேசு உயிரோட வந்துட்டாரு, நான் பல்லவத்துக்கு போகிறேன் அப்படின்றாரு, போய் உங்களுக்கு வந்து ஆவியானவர் அனுப்புவேன்றாரு. அப்போது சீசனுடைய மனசில் இருந்தெல்லாம் என்னது, இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரோமர்லேருந்து விடுதலை ஆகிறீங்க, இஸ்ரவேல்லேருந்து விடுவிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க மனசில் இருந்தெல்லாம் என்னது, இந்த ரோம அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனால் எது வந்து முக்கியமாக தெரியல அவங்களுக்கு. அந்த பாவ அடிமைத்தனம் அது எல்லாமே சாத்தான் கீழே இருக்குன்றது புரியல. இந்த அடிமைத்தனமும் வந்து சாத்தான் இருக்கிறாங்க. இப்போ வந்து ரோம பேரரசு பின்னாடி சாத்தான் இல்லைன்னு இல்லை, இந்திய அரசியலில் சாத்தான் இல்லைன்னு இல்லை. மெயினாக வந்து சாத்தானுடைய அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு வேற ஒரு சக்தி வேணும். இயேசுடைய போதனையில் ரொம்ப முக்கியமாக நம்ம அப்போஸ்தலர்ல பார்த்தது தான் இந்த அரசியலில் இருந்து அரசியல் அடிமைத்தனம், பொருளாதார அடிமைத்தனத்திலேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு கல்வி வேணும், உலக பிரகாரமான கல்வி வேணும், பணம் வேணும், அரசியலில் வந்து கொஞ்சம் பவர் வேணும். ஸோ இது இருந்தால் தான் நீங்கள் இதுலேருந்து விடுதலை ஆக முடியும். ஸோ இதுதான் அவங்க மனசில் இருக்குது. ஆனால் இயேசு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, வேற ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க, அந்த அடிமைத்தனத்தில் மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அதனால இப்போ நமக்கு போய் புரிய விடுதலை ரொம்ப முக்கியம். நம்ம சைட் ட்ராக்கில் போயிடக்கூடாது. இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தலித்துலேருந்து நிறைய கிறிஸ்தவம் வந்திருக்காங்க எங்கள் ஊர் பக்கம்லாம். அவங்க போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தலித்துக்குன்னு ஒரு அரசியல் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அது பிரதானமான அடிமைத்தனம் புரியல. இப்போ அதுதான் இப்போ நம்ம இயேசுவை பற்றி பேசும்போது, இயேசுடைய ஊழியம், இயேசுடைய காரியங்களை பற்றி பேசும்போது இந்த பிரதானமான அடிமைத்தனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ அதுலேருந்து விடுதலை ஆகிட்டேன்னா இதுலேருந்து ஒரு நாள் விடுதலை ஆக முடியும். இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து பவுல் எழுதுகிறாரு, பீலமோனுக்கு எழுதும்போது அடிமை யார், ஒனோசிம் வந்து அடிமை, பீலமோனுடைய அடிமை தான் ஒனோசிமும். இப்போ ஒனோசிமே அடிமையாக இருக்கும்போது ஏதோ திருடிட்டு போயிட்டான், ஜெயிலில் இருக்கிறான், அங்கே போய் ரட்சிக்கப்பட்டான். இப்போ அவன் திரும்ப வர்றான். அவன் வந்து அடிமையாக திரும்ப வரல, அவன் வந்து கிறிஸ்துக்குள்ளே அடிமை வரன்ற மாதிரி. அதான் ரொம்ப அது புரியுது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ கிறிஸ்துக்குள்ளே நீ அடிமையாக இருந்துட்டேன்னா மற்ற அடிமைத்தவங்கள்லாம் கிடையாது. இப்போ வந்து பீலமோன் வந்து ஒனோசிமை வந்து அடிமை மாதிரி நடத்த முடியாது. இவனும் இயேசு ஏற்றுக்கிட்டான், அவனும் இயேசு ஏற்றுக்கிட்டான். அப்போது நீயும் வித்தியாசமாக வேலை செய்யணும். அடிமை தான், இப்போ நீ வேலை அடிமை தான், கடவுள் ஒன்று விடுவிச்சா நீ போய்க்கோ. ஆனால் இப்போ அடிமையாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு வேறு மாதிரி இருக்கணும். முன்னாடி திருடி ஊழியம் செஞ்சேன், திருடிட்டு வேலை செஞ்சு, இப்போ திருடிட்டுலாம் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒனோசிமுக்கும் சொல்லுவார், பீலமோனுக்கு சொல்லுவார். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் புரியுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ என்ன புரியுது அப்படின்னா, இப்போ நம்மளும் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கிட்டோம், இயேசு ஏற்றுக்கிட்டோம், வந்ததுக்கப்புறம் இந்த விடுதலையை பற்றி நிறைய பேசுவோம். இந்த பொருளாதார விடுதலை, இந்த அரசியல் விடுதலை, இந்த சமுதாய விடுதலை, இதை பற்றி நிறைய பேசுவோம். எதை விட்டுறோம், மெயினான விடுதலையை விட்டுறோம். ஸோ அந்த விடுதலை கிடச்சி அப்படின்னா இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தான் இயேசுடைய மெயினானது. அவர் வந்து மதத்தை ஸ்தாபித்து ஒரு மதத்தை கீழே கொண்டு வரணுன்றது அவருடைய திட்டம் கிடையாது. அவருக்கு வந்து பிரைமரி டெலிவரன்ஸ் வேணும். பாவம், அந்த சாத்தான், அந்த பிடியிலேருந்து நம்மளை வந்து ஒரு ஆட்டி படைக்கிற ஒருத்தர் இருக்கிற ஆவி உலகத்தில், அதுக்கு ஒரு வல்லமை வந்து மேலேருந்து வரணும். இதுதான் முக்கியம். அப்போஸ்தலர்ல பார்த்தீங்கன்னா அந்த வல்லமையிலேருந்து நீ விடுதலை ஆகணும் அப்படின்னா மேலேருந்து ஒரு வல்லமை வரணும். ஸோ அந்த வல்லமை வந்தால் தான் உன்னால் விடுதலை ஆக முடியும். அதே மாதிரி இப்போ நமக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு பணத்தினால செஞ்சிடலாமா,
10-20 பேரை ஊழியக்காரங்க உருவாக்கிட்டா செஞ்சிடலாமா நம்பர்னால அப்படின்ற ஒரு முயற்சி இருக்கும். இன்னும் உண்மையிலே அது முடியாது. மேலேருந்து வல்லமை கிடைச்சா தான் சரி. அதனால தான் இயேசு அதை சொல்கிறாரு, இவங்களுக்கு இது புரியுது. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிஞ்சுது. சரி, மேலேருந்து கிடைக்கிற ஒரு வல்லமை, இந்த ஆவி உலகம், இந்த ஆவி உலகத்திலிருந்து கிடைக்க வேண்டிய ஒரு விடுதலை, அதுக்கு மேல் உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வல்லமை, இதைத்தான் இயேசு மையப்படுத்திட்டே இருப்பார். மைய கருத்தாக அது இருக்கும். இது சீசர்கள் 12 பேருக்கு முதலையும் புரியலை, உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் புரியலை. ஆனால் இவங்க செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் புரிஞ்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் பார்க்கும்போது இது ஒரு காலகட்டத்தில் புரிஞ்சு. ஆனால் இப்போ நம்ம ஒரு இதில் இருக்கிறோம். அது என்ன சொல்கிறது, மதத்தை ஸ்தாபிக்கிற மாதிரி ஒரு சபை, ஒரு சபையில் வந்து 100 பேர் சேர்ந்துட்டா முடிச்சுன்ற மாதிரி சாதிக்கிற மாதிரி ஒரு முயற்சி இருக்குது. உண்மையான ஒரு டெலிவரன்ஸ்குள்ளே வந்து மக்களை நடத்துறது வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இன்றைக்கும் கூட வந்து கிறிஸ்தவம் வந்து பெருசாகிட்டா, இந்தியாவில் வந்து கிறிஸ்தவ மதம் பெருசாகிட்டா நல்லா இருக்குமே, 10 எம்பிக்கள் இருந்தால் 10 எம்எல்ஏக்கள் இருந்தால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஆனால் அது மூலமாக கிறிஸ்தவத்தை ஸ்தாபிக்க முடியுமா அப்படின்றது உண்மையான கிறிஸ்தவம் வந்து ஸ்தாபிக்க முடியாது. ராஜ்யத்தின் புத்தகம் வெளிப்பட்டால் தான் ஓகே, இதில் நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம், இல்லை சொல்லலாம், என்ன நம்ம சொல்ல முடிக்கலாம். இந்த இயேசுடைய வாழ்க்கையை வந்து நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலை இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து இந்தியாவுக்கு அந்த சூழ்நிலை 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்துச்சு, அப்புறம் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி செய்யலாம், இயேசுவை போல நம்ம செயல்படணும். அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். சொல்லலாமா? வேறு கேட்க விரும்புகிறீங்களா? சொல்லுங்கள்.